கணேஷ் வசந்த் துப்பறியும் 5வது அத்தியாயம். சுஜாதா அவர்கள் எழுதின ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கிரைம் நாவல். அதனுடைய பகுதிகள் இந்த வீடியோல இருந்து ஆரம்பிக்குது. கேட்கலாமா? அத்தியாயம் 1. வார்த்தைகளின் அர்த்தம் உண்மை சார்ந்தது, அவற்றின் பாதிப்பு சட்டம் சார்ந்ததுன்னு அட்டகாசமா ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்குடா என்றான் கணேஷ். தெரியும் பாஸ், முகுந்த் வெர்சஸ் கோபிநாத்னு 1945 கேஸ். அது கிடக்கட்டும், ஆபீஸ மாத்தணும் பாஸ் என்றான் வசந்த். ஏண்டா? தம்பு செட்டில போக்குவரத்து அதிகமாயிடுச்சு. ஹைகோர்ட் பகுதியில டிராபிக் வாரம் மாறுது. ஆபீஸுக்கு வர்றதுக்கே 1 மணி ஆயிடுது பாஸ். ஆபீஸ மாத்த வேண்டாண்டா, காரை மாத்தலாம் என்றான் கணேஷ். சின்னதா நாய்க்குட்டி மாதிரி சாண்ட்ரோ மார்டிஸ்னு எவ்வளவோ இருக்கே, ஏதாவது வாங்கிட, இல்ல ஸ்கூட்டர் வாங்கு என்றான் கணேஷ். பாஸ், அன்னைக்கு ஒரு நாள் இந்த மாதிரி குட்டியா கார் ஒன்ன என் மேல ஏத்திட்டான். மின்னலே படத்துல வர்ற விவேக் மாதிரி நான் அடியில மாட்டிக்கிட்டேன். ஐயோ, அப்புறம் 5 நிமிஷத்துக்குள்ள காரை நகர்த்தலைன்னா நான் எழுந்திருக்க போறேன்னு பயமுறுத்தின அப்புறம் தான் எடுத்தான். வர வர ரொம்ப ரீல் விடுறடா பாஸ். எப்படியோ ஆரியபுரத்துக்கும் மாத்திரணும். அங்க ஒரு ஹோட்டல்ல ஒரு ஐட்டம் சூப்பர் பாஸ். அதான பார்த்தேன். சாப்பாடா சரசமா? 2மே தான். அந்த வாரம் அவர்கள் கேஸ் ஒன்று ரிவிஷன் கேட்க வேண்டுமா, அப்பீலுக்கு போக வேண்டுமா என்பதில் மும்முரமாக இருந்ததால் அலுவலகத்தை மாற்றும் யோசனையை ஒத்தி போட்டிருந்தார்கள். அப்பீலுக்கும் ரிவிஷனுக்கும் என்னடா வித்தியாசம்? 6 வித்தியாசங்கள் பாஸ். ஒன்னு சொல்லு. கோர்ட்டுடைய சில ஆர்டருக்கும் டிகிரிக்கும் தான் அப்பீல் உண்டு. அப்பீல் இல்லாத கேசுகள்ல தான் ரிவிஷன் கேட்கலாம். வசந்தை விட்டால் அத்தனை சட்டங்களையும் ஒப்பிப்பான். அப்பீலுக்கு பார்ட்டி ஒரு மெமோரண்டம் எழுதி கொடுக்கணும். ரிவிஷனுக்கு அப்ளிகேஷன் தேவையில்லை. சோ மோட்டுவா எந்த கேஷையும் ஹைகோர்ட் நோண்டலாம். அப்பீலுங்கிறது சப்ஸ்டாண்டிவா ஸ்டாச்சுட்டிஸ்ல இருக்கிறது. ரிவிஷன் டிக்ஷனரி. அப்பீலுங்கிறது போதும்டா. ஆக நம்ம நிஜாமுதீன் கேஸ்ல ரிவிஷன் கேட்க முடியாதுங்கிறியா? தேவையில்லை பாஸ், ஜட்ஜு தான் அப்பீல் பண்றதுக்கு அனுமதி கொடுத்திருக்காரே. பாஸ், நான் என்னுடைய சீனியரை மாத்திரலாம்னு பாக்குறேன். பரமேச்சு கிட்ட போயிடலாம்னு தோணுது. ஏண்டா, உனக்கு சம்பளம் பத்தலையா? இல்ல பாஸ், அவர்கிட்ட ஸ்டன்னிங்கா ஒரு அசிஸ்டன்ட் இருந்தது. ஆனா என்னாச்சு தெரியல. அமெரிக்கா போயிருக்கோம். பாஸ், வக்கீலுங்க அழகா இருக்க கூடாது. அன்னைக்கு அது எனக்கு எதிரா அப்பியர் ஆச்சு. சுனந்தாவோ என்னவோ பேரு. புதுமுகம், அருவி மாதிரி தலைமயிறு. பின்பக்கங்கிறதே கிடையாது. எல்லா சமாச்சாரமும் முன்பக்கம். நீளமா சிவப்பா நகம். நானும் ரேஸ் ஜூடிகேட்டாவில் இந்த கேஸ் அப்பவே தீர்மானம் ஆயிடுச்சுன்னு கதறேன். நீதியரசரு கவனிச்சாதானே? உன்னை கண்டம்ல நிறுத்தணும்டா. அதை விடு, உன்னை ஒன்னு கேட்கணும். மயான்னு ஒரு தமிழ் பத்திரிக்கை வருதா? என்ன பாஸ், ஹைபர் லிங்க் மாத்துறீங்க? சொல்லு, வருதா? மயா இருக்கு, பாத்திருக்கேன். ஒரு பிரதி வாங்கிட்டு வா. உங்க பேட்டி ஏதாவது வந்திருக்காதுல? அதுக்கெல்லாம் போக மாட்டீங்களே, வாங்கிட்டு வாயேண்டா. அது நீ படிக்கிறியோ? இல்ல. வசந்த் தமிழோ ஆங்கிலமோ அதிகம் பத்திரிகை படிப்பவன் அல்ல. அவ்வப்போது பொம்மை பார்க்க நடுப்பக்கத்திலிருந்து தொடங்குவான். ஜோக்குகள் 2 வரிக்குள் இருந்தால் படிப்பான். ராசி பலன் பார்ப்பான். நடிகைகளை பற்றிய அக்கப்போர் தவறாமல் பார்த்துவிட்டு அதை தூக்கி எறிந்து விடுவான். ஒரு காலத்தில் கவிதை படித்துக் கொண்டிருந்தவன் இப்போது தொடமாட்டான். கவிதைக்கான விஷயங்கள் பரதேசம் போய் விட்டதாக அவன் கருத்து. கணேஷ் அப்படி இல்லை. அவன் பத்திரிகை டேஸ்டே வேறு. ஏழைதாசன், எரிமலை, நவீன விருட்சம், வள்ளுவம், இப்படி அவனுக்கு உலகத்தில் உள்ள அத்தனை சிறு பத்திரிகைகளும் பதிவு தபாலிலும் பதியாத தபாலிலும் வரும்.
சமயம் கிடைக்கும் போதெல்லாம் படிப்பான். கியூ வரிசைகளில் நிற்கும் போது, பாத்ரூமில், டாக்டர் அறைகளில் காத்திருக்கும் போது, விமானத்தில், ரயிலில், கிரிக்கெட் மேட்ச் இடைவேளைகளில் வசந்துக்கு எப்போதுமே ஆச்சரியம். பாஸ், இதையெல்லாம் படிக்கிறீங்களா இல்ல படிக்கிற மாதிரி பாவனை பண்றீங்களா? படிக்கிறேன்டா. வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். வசந்த் அவற்றில் ஒன்றை தேர்ந்தெடுத்து புரட்டி, இதுவா இன்ட்ரெஸ்டிங்? பாத்திரம் தனது தகுதிக்கும் சூழலுக்கும் ஏற்றாற் போல இருக்கும் கோட்பாடு எல்லைகளின் விரிவு அழகியல் சார்ந்தது மட்டுமல்ல. என்ன பாஸ் இதெல்லாம்? என்ன பாஷை இது? தமிழ் தாண்டா. இட்ஸ் வெரி கிளியர். அவர் சொல்றது என்னன்னா, ஐயோ சேவிச்சுக்கிற உங்களை ஆள விடுங்க, எனக்கு புரியறது இந்த பாஷை தான். தங்கை நடிகையும் அக்கா நடிகையும் ஒரே தயாரிப்பாளரை போய் பார்க்க, அக்கா இரட்டிப்பு கவர்ச்சியாக நடிக்க ஒப்புக்கொண்டாலும் தங்கையின் முகத்தினுடைய துருதுரு அக்காவிடம் இல்லாததற்காக அந்த கோடாலி மீசை தயாரிப்பாளர் சி நடிகையை அமாவாசைக்கு அழைத்துவிட இருவருமே டென்ஷன் ஆகி விட்டனர். இது தமிழ் பாஸ், இது எனக்கு சுத்தமா புரியறதில்லடா. இதுதான் பாஸ். த ஹெல்லா குழப்பத்துல எப்போ எந்த இடத்துல எந்த நாற்காலி விழுமோ, எந்த முதுகுல யார் குத்துவாங்களோ, பார்லிமெண்ட்ல எப்ப கூச்சல் குறையுமோ, எங்க நிலநடுக்கம்னு அனிச்ச உலகத்துல இந்த மாதிரி செய்திகளும் 80 சினிமாவும் தான் நம்மள கரை சேர்க்கும் பாஸ். ஆஸ்கார் வைல்டு சொன்னாப்ல, எல்லாரும் நிச்சயம் டைரி எழுதணும், ஆனா மத்தவங்க டைரிய இவங்க எல்லாம் அதான் சொல்றாங்க பாஸ். பாஸ், இந்த ஜோக்கு கேட்டீங்களா? ஏ ஜோக்குனா வேண்டாடா. இல்ல, சுத்த சைவம். இன்டர்நெட்ல பார்த்தேன். முதலா ஏவல் ஆதாமுடைய முகத்தை பார்த்ததும் என்ன சொன்னா தெரியுமா? என்ன? ஒண்ணுமே சொல்லல. முதல்ல முகத்தை பார்த்தாதானே. கணேஷ் அவன் மேல் ஸ்ரீ வாட்சவாவின் டெட் ரெக்கவரி லாஸ் புத்தகத்தை எறிந்தான். உனக்கு விமோசனமே கிடையாதுரா. கணேஷ் மயா பத்திரிகையை வாங்கி வரச் சொன்னது வசந்துக்கு ஆச்சரியம் கொடுத்தது. என்ன பாஸ், பால் மாறிட்டீங்களா? நம்ம சைடு வந்துட்டீங்களா? வெகுஜன பத்திரிகையில வர்றதெல்லாம் டிராஸ்மிங்க. மயாவுல 5வது அத்தியாயம்னு ஒரு தொடர்கதை வருதா? நான் தொடர்கதை படிக்கிறது இல்ல பாஸ். எதுக்கு? பத்திரிகைய வாங்கிட்டு வாயேண்டா, சொல்றேன். வசந்த் தம்பு செட்டி தெரு மூலையில் இருந்த தன் நெருங்கிய நண்பர் கபாலியின் கடையில் தொங்கிய பத்திரிகைகளில் மயாவை தேடினான். தீந்துருச்சிங்களே, காதல் கசக்கவில்லை வந்திருக்கு. மாத நாவல் படிக்கிறீங்களா? மயா எப்ப வந்தது? எப்ப தீந்து போச்சு கபாலி? காலையில வந்ததுமே தீர்ந்துருச்சுங்களே. என்னப்பா, ஏதாச்சும் தங்க நாணயம், வீட்டு மனை, பெட் கிரைண்டர் இலவச இணைப்பா கொடுக்கறாங்களா? இல்லைங்க, அதுல ஒரு கதை வருதான். 5வதோ என்னவோ சொன்னாங்க. 5வது அத்தியாயம்? ஆ, பேர் சொல்லவே அவ்வளவு டேஸ்டா இருக்குதான். வாங்கிட்டு போயிடுறானுங்க. அப்படி என்னையே அதுல குஜாலு? தெர்ல வாத்தியார. அந்த ரேஞ்சுக்கு அறிவு இருந்தா பங்கு கடல பச்சை பையன் விப்பனா? எனக்கு கன்னித்தீவு போதும். 8ல என்ன ஓடுது குரு? அமரக்காதலும் எய்ட்ஸ் ரகசியங்களும். வசந்த் அந்த பத்திரிகை எங்க கிடைக்குங்கிற என்று கபாலியை கேட்டான். தெரியாது துரை. தெற்கோடியில பழனி ஊட்டாண்ட ஒரு கடை இருக்குது, அங்க கேட்டுப்பாரு. போகிற போது, துரை விசிடி வேணுமா? செம படம், ஒரு நாய் என்ன ஆக்ட் கொடுக்குதுங்கிற என்று கேட்டான். வரேன், முதல்ல கடமை அழைக்குது, என்னன்னு கேட்டுட்டு வரேன். அப்புறம் மாவா? அதெல்லாம் எப்பவோ விட்டாச்சு துரை. வசந்த் மற்றொரு கடையில் கேட்கும் வழியில் வெயில் கண்ணாடி அணிந்த ஒரு பெண்ணை பார்த்தான். யாரிடமோ வழி விசாரித்துக் கொண்டிருந்தாள். அந்த ஏரியாவுக்கு பொருத்தமில்லாத, வெயில் அதிகம் பார்த்திராத மேனியுடைய பெண். பழனி வீட்டாண்டை கடையிலும் மயா கிடைக்கவில்லை. என்னடாது என்று திரும்ப ஆபீஸுக்கு சென்றபோது வாசலில் ஒரு ஜோடி சிறிய செருப்பு கழற்றி வைக்கப்பட்டிருந்தது. உள்ளே ஒரு பெண் வரவேற்பு அறை சோஃபாவில் உட்கார்ந்திருந்தாள். வெளியே பார்த்த அந்த பெண் தான். இது உங்க செருப்பா? ஆமா, இவ்வளவு சின்ன செருப்பு பார்பி டாலுக்கு தான் இருக்கும்னு நினைச்சேன். ஹாய், ஐ எம் வசந்த். அவள் கையில் மயா பத்திரிகை இருந்தது. ஐ எம் அபூர்வா. நீங்களும் மிஸ்டர் கணேஷ பார்க்க வந்தீங்களா? இல்லைங்க, குழாய் ரிப்பேர் பண்ண வந்தேன். சாரி, யூ மஸ்ட் பி வசந்த். எப்படி கண்டுபிடிச்சீங்க? போட்டோ மாட்டி இருக்குதே. எடக்கா பேசுறீங்க.
பரவாயில்லையே, அசப்ல ரித்திக் மாதிரி இல்ல நானு என்று போட்டோவை பார்த்து கேட்டான் வசந்த். இல்ல என்றாள் அபூர்வா. யூ ஆர் ரைட், அவனை விட அழகுங்கிறீங்க. எனக்கு முகஸ்துதி ஆவாதுங்க. அவள் கையில் பத்திரிகையை பார்த்தான். உங்களையும் இந்த பத்திரிகை தான் வாங்கி வர சொன்னாரா? இல்ல, நானே கொண்டு வந்தேன். இதுல 5வது அத்தியாயம்னு ஒரு தொடர்கதை வருதா? ஆமா, அத பத்தி பேசதான் வந்தேன். என்னடா அது? தமிழ் கூறும் நல்லுலகமே இத பத்தி தான் பேசுதா? யார் எழுதுறது? தெரியலையே. இதற்குள் கணேஷ் வெளியே வந்து, வசந்த், மையா கிடைச்சுதா? இல்ல பாஸ், இவங்க கொண்டு வந்திருக்காங்க. ஓ, யூ ஆர் அபூர்வா? எஸ், யூ மஸ்ட் பி த கிரேட் கணேஷ். ஆமா, இவர்தான். உடம்புல 1-2 பாகங்களை தவிர மத்தது எல்லாமே மூளை. வசந்த், சும்மாரு. வாங்க அபூர்வா, உட்காரலாம். வசந்த், பையன் அனுப்பிச்சு 2 காஃபி வாங்கிட்டு வர சொல்லு. 2ஆ? ஆமா, நீ சாப்பிட்டிருப்பியே. இதான வேணாங்கிறது. நான் 2 காஃபி சாப்பிட்டா கம்பெனி திவாலாயிருமா? இதாங்க இவர்கிட்ட திடீர்னு புத்திய காட்டுவாரு. அபூர்வா உடனே, நான் காஃபி சாப்பிடுறதில்ல என்றாள். பின்ன என்ன, செர்லாக்கா? உட்காருங்க அபூர்வா. நீங்க போன்ல சொன்னது எனக்கு சரியா புரியல. குரல்ல ஒரு அவசரம், டெஸ்பரேஷன் இருந்துச்சு. அத பார்த்தேன். ஆனா என்னவோ மயா 5வது அத்தியாயம்னு குழப்பமா சொன்னீங்க. நீங்க இன்னும் அந்த தொடர்கதை படிக்கிறியா? எங்க, அததான் இந்த திருவாளத்தான போய் வாங்கிட்டு வர சொன்னேன். பாஸ், அது மெரினால மிளகா பஜ்ஜி மாதிரி போட்ட உடனே வித்து தீர்ந்துட்டுதான். கபாலி சொன்னான். அவ்வளவு சுவாரஸ்யமான கதையா? அபூர்வாவுக்கு 25 வயது இருக்கும். அதில் 90 விழுக்காட்டை தன்னை அழகுபடுத்தியதில் செலவழித்தவள் போல தோன்றினாள். தலைமயிரை அந்த அளவுக்கு சில்க 4-5 பேர் கூட்டணி 4-5 நாள் ஒத்துழைத்திருக்க வேண்டும். சின்ன மார்பும் குட்டைக்கு ரவிக்கையும் கருண் சிவப்பில் ஷிபான் புடவையும் கரிய கண்களும் வட்ட முகமும் வசந்தின் கவனத்தை கலைத்தன, மனதை படுத்தின. உங்களை எங்கேயோ பார்த்திருக்கேன். ஓ எஸ், ஷாம்பு விளம்பரத்துல மஞ்சளா ஜோதியா மயிர செலுப்புவீங்களே, நீங்க தானே? இல்ல. மிஸ் மயிலாப்பூரா? இல்ல போனின் நிகழ்ச்சியில கொஞ்சி கொஞ்சி தமிழ் பேசுவீங்களா? சன் டிவில பாரதி கட்டபொம்மன் வேஷ குழந்தைகளை மேய்ப்பீங்களா? இன்டர்நேஷனல் கான்பரன்ஸ்ல வெள்ளைக்காரங்களுக்கு ரோஜா பூவும் புன்னகையும் கொடுப்பீங்களா? மேக்ஸ் முல்லர் பவன்ல மொரட்டு கதர் அறிவு ஜீவிகளோட உரையாடுவீங்களா? யாருங்க நீங்க என்று அடுக்காக கேட்டான் வசந்த். நீங்க சொல்றது எல்லாம் தப்பு. ஐ எம் எ ஹவுஸ் ஒய்ஃப். ஹவுஸ் ஒய்ஃபா? இவ்வளவு அழகாவா? அநியாயம். நான் ஆடுறேன். ஐ ஸ்வே. ஏன் ஹவுஸ் ஒய்ஃப் அழகா இருக்க கூடாதா? அப்படி ஒன்னும் சாஸ்திரம் இல்லைங்க. ஒரு சைக்காலஜி உண்டு. கல்யாணம் ஆனப்புறம் தோற்றத்துக்கு பெண்கள் அதிகம் கவனம் செலுத்த மாட்டார்கள்னு ஆட்லர் சொல்லியிருக்காரு. நான் தினமும் அலங்காரத்துக்கு 5 நிமிஷத்துக்கு மேல செலவழிக்க மாட்டேன் என்றாள் அபூர்வா. உடனே வசந்த் குறுக்கிட்டு, அபூர்வாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு வசந்த், கவனி. எதுக்கு அவசரப்பட்டீங்க? சரி, இந்த 5வது அத்தியாயம் என்ன மேட்டர் அது? நீங்க டிவில HBO பார்ப்பீங்களா? நான் பார்க்கிற ஒரே சேனல் FTV. ஒரு படம் நீங்க பார்த்தே ஆகணும். பேசிக் இன்ஸ்டங்க்ட்னு. குழப்பறீங்களே, அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? இஃப் யூ டோன்ட் மைண்ட், இந்த முதல் அத்தியாயத்தை கொஞ்சம் படிச்சிருங்களேன். 4 பக்கம்தான். படிச்சாதான் நான் வந்த விஷயம் புரியும். கணேஷ் அந்த பத்திரிகையை பார்த்தான். அவுட்லுக் டைம் பத்திரிகை சைஸில் இருந்தது. அட்டையில் தமிழ் தெரியாத தமிழ் நடிகை சிரித்துக் கொண்டிருக்க, வாஜ்பாய் அரசு நிலைக்குமா என்று எழுதியிருந்தது. ஐ நோ யூ ஆர் வெரி பிஸி. தொடர்கரை இருக்கிற பக்கத்தை உங்க சௌகரியத்துக்காக காதை மடக்கி வச்சிருக்கேன் என்றாள் அபூர்வா. 5வது அத்தியாயம் என்று தலைப்பிட்டு முழு பக்கத்துக்கு படம் போட்டிருந்தது. அதில் ஒரு பெண்ணின் கழுத்தில் முகம் மறைத்த ஒருவன் பின்னால் இருந்து கத்தி வைத்திருந்தான். கதையின் முதல் வரி இதுதான். 5ஆம் அத்தியாயத்துக்குள் அபூர்வா, நான் உன்னை கொல்லாமல் விடமாட்டேன். அத்தியாயம் 2. புரியுது என்றான் வசந்த். உங்க பேரும் கதாநாயகி பேரும் ஒன்னா இருக்கிறதால டென்ஷன் ஆயிட்டீங்க. ஏங்க, அபூர்வாங்கிற பேரு அத்தனை அபூர்வம் இல்லைங்க என்றான் கணேஷ். பேரு மட்டும் இல்ல கணேஷ்,
இந்த கதையில வர சம்பவங்கள் எல்லாம் என் வாழ்க்கையில நடக்கிறது. புரியல. என்னுடைய கணவர் ஒரு பிஸியான டாக்டர். ஏஜே மருத்துவமனையில ஒரு கார்டியாலஜிஸ்ட். நல்லது. இதுல வர்றவர் ஆர்ஜே மருத்துவமனையில டாக்டர். என்னுடைய கணவர் பேரு ராமச்சந்தர். கதையில வர்றவர் பேரு கிருஷ்ணச்சந்தர். இவரும் கார்டியாலஜிஸ்ட். சரி, அதனால் என்ன? முதல் அத்தியாயத்துல டாக்டர் தன்னுடைய மனைவிய ஒரு ரொட்டீன் செக்கப்புக்கு மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போறாரு. சரி, அதே மாதிரி என்னுடைய கணவர் என்ன அழைச்சுக்கிட்டு போனாரு. போயிட்டு கதாநாயகிக்கு ஒரு ரத்த பரிசோதனை பண்ணாங்க. பண்ணட்டும். எனக்கும் கூட தான் பண்ணாங்க. லிபிட் ப்ரொஃபைல். பரிசோதனையோட ரிசல்ட் அடுத்த வாரம் வரப்போகுது. எனக்கு பயமா இருக்கு கணேஷ். கொஞ்சம் இருங்க என்றான் கணேஷ். உட்காருங்க. வசந்த் கூட பேசிட்டு இருங்க. நான் இத படிச்சிடறேன் முதல்ல. செய்யுங்க பாஸ். அது வரைக்கும் நான் அபூர்வாவை கொஞ்சம் மேத்தமெட்டிக்ஸ் பண்றேன். உங்க நட்சத்திரம் என்ன அபூர்வா? பூரட்டாதி. அதான் உங்களை படுத்துது. ஏப்ரல் 29க்கு அப்புறம் சரியா போயிடும். கிரக சஞ்சாரம், குரு பார்வை எல்லாம் வக்ரம் நீங்கிடுறது. அப்படின்னா சும்மா விட்டாளங்கடிங்க. ஒரு ஜோசியரும் இதையே தான் சொன்னாரு. தேர் யூ ஆர் என்றான் வசந்த். கணேஷ் அடுத்த அறைக்கு சென்று அந்த கதையின் முதல் அத்தியாயத்தை படித்துவிட்டு வந்தான். வசந்த் சொன்னான், ரொம்ப சுலபங்க உங்க கேசு. கதையை எழுதுறது யாரோ அவரையே கேட்டுட்டா போச்சு. யாரு எழுதுறாங்கிறது போடவே இல்லைங்க. சஸ்பென்ஸா வச்சிருக்காங்க. கண்டுபிடிச்சிடலாங்க. கண்டுபிடிச்சா பரிசு தரதா அறிவிச்சிருக்காங்க. என்ன பரிசு? 1,00,000 ரூபா. வாவ்! நோட் அடிக்கிறாங்களா? ஒரு பக்கத்தை பிரித்து காட்டினாள். பரிசு ரூபாய் 1,00,000. இந்த கதையை முழுவதும் படியுங்கள். கடைசி அத்தியாயத்தில் ஒரு க்ளூ கொடுக்கப்படும். அதை வைத்துக் கொண்டோ அதற்கு முன்போ இந்த கதையை எழுதுபவர் யார் என்று கண்டுபிடிப்பவர்களுக்கு 1,00,000 ரூபாய் பரிசு தரப்படும். ஒருவருக்கு மேல் சரியான விடை கொடுத்தால் பரிசு தொகை பகிர்ந்து அளிக்கப்படும். இந்த போட்டியில் ஆசிரியரின் முடிவே இறுதியானது. கணேஷ், முதல் அத்தியாயத்தை முழுக்க படிச்சுட்டேன்டா. எழுத்து நடையெல்லாம் நம்மால இமிட்டேட் பண்ணியிருக்கு. இதை யாரு எழுதியிருக்காங்கன்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சா 1,00,000 ரூபாய் பாஸ். கவனிச்சேன் வசந்த். அப்ப இந்த கேஸுக்கு ஃபீஸ் வாங்க வேண்டாங்கிற. நீங்க வேற 1000 பேருக்கு பங்களிக்கப்பட்டு தலா 100 ரூபா வரும். அபூர்வா, இந்த கதையில இருக்கிற மற்ற விஷயங்களும் சம்பவங்களும் உண்மைதானா? என்ன சம்பவங்கள்? இதுல கதாநாயகிக்கு பெரிய சொத்து இருக்கிறதா கதையில வருதே. பெரிய சொத்துனா எத்தனைன்னு சொல்லுவீங்க என்று திருப்பி கேட்டாள் அவள். 1 கோடி, 2 கோடி என்றான் கணேஷ். என் பேர்ல இருக்கிற வீட்டை வித்தா கிரவுண்டுக்கே 2.5 கோடி கிடைக்கும். அப்படியா? யார் சொன்னாங்க? என்னுடைய கணவர் தான். அவர் எழுதுவாரா? கேப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஆஹா, தமிழே தெரியாது. விளையாட்ட கேட்க கூட நான் அவரை கேட்டுட்டேன். என்னன்னு? ராம், நீ ஏதாவது யாரையாவது வச்சு இங்கிலீஷ்ல எழுதி அவங்க மொழிபெயர்க்கிறாங்களான்னு. அதை கேட்டு கடகடன்னு சிரிச்சாரு. அபூர்வா, நான் கேட்கறதுக்கு கவனமா பதில் சொல்லுங்க. இந்த அத்தியாயத்துல வந்திருக்கிற கதையும் உங்க வாழ்க்கையும் ஒத்து போறது தற்செயலா இருக்க வாய்ப்பு இருக்குதா? இல்லைங்க. எப்படி சொல்றீங்க? இந்த பேராவை பாருங்க. அபூர்வா தன் ரோஜா நிற நைட் கவுனில் மெல்லிய வெளிச்சத்தில் படுக்கையில் வந்து படுத்தாள். அருகே தலைகீழாக புத்தகம் படித்துக் கொண்டிருந்த குமார் அவள் வந்ததும் தலையை நிமிர்த்தினான். என்ன செய்யறதா இருந்தாலும் விளக்க அணைச்சிட்டு தான் என்றாள் அபூர்வா. அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி என்றான் குமார். என்ன? உனக்கு இங்க ஒரு மச்சம் இருக்குன்னு சொல்லவே இல்லையே. இது புதுசா? மச்சம் இருக்குதா என்று கேட்டான் வசந்த். ஆமாங்க என்றாள் வெட்கத்துடன் அபூர்வா. காட்டுங்க. வக்கீல் கிட்ட எந்த விஷயத்தையும் மறைக்க கூடாதுங்க என்றான் வசந்த். டேய் வசந்த். இல்ல, நான் காட்டுறேன். அவள் தன் புஜத்தில் ஆடையின் ஸ்லீவை விலக்கி முழங்கைக்கு மேல் காட்டினாள். இததான் சொன்னாரு. இவ்வளவுதானா என்றான் வசந்த் சற்று ஏமாற்றத்துடன். இந்த மச்சம் இருக்கிறது யாருக்கும் தெரியாது. மேலும் அவர் பெட்ரூம்ல கேட்ட கேள்வி எப்படி கதையில வருது? அப்புறம் அந்த நைட் கவுன் கலர்?
ஆபீஸ்ல எப்பவாவது ஸ்லீவ்லெஸ் போட்டுக்கிட்டு போயிருக்கலாமே. நைட் கவுன் மொத்தம் 3 கலர் தாங்க. என்கிட்ட ஸ்லீவ்லெஸ்ஸே கிடையாது. அது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆர்ம் ஃபிட்ட காட்டுறது அநாகரிகம். அப்ப உங்க கணவரோ இந்த மச்சம் இருக்கிறத அறியக்கூடிய யாரோ எழுதணும். உங்க கூட ஒரு விளையாட்டு விளையாடுறாங்களோ? என் கணவருக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்லைங்க. பிஸி டாக்டர் அவரு. அவரை நாங்க சந்திக்கலாங்களா என்று கேட்டான் கணேஷ். தாராளமா. அதுக்கு முந்தி இதை எழுதுறது யாருன்னு கண்டுபிடிச்சிட்டா பிரச்சனை தெளிவாயிடும். நான் பத்திரிக்கை ஆபீஸுக்கு போன் செஞ்சப்போ, சாரி மேடம், அதை நாங்க இப்ப சொல்ல முடியாது, தொடர்கதை முடிஞ்சதும் அறிவிப்போம்னு சொல்லிட்டாங்க. வசந்த், இது அவதூறு லைபெல்ல வருமா? ஒரு இன்ஜெக்ஷன் வாங்கிக்கலாமா? லைபெல்லா ஒருத்தருடைய நல்ல மதிப்பை கெடுக்கணுங்கிற உத்தேசத்தோட அவரை பத்தி மத்தவங்க தெரிஞ்சுக்கிற மாதிரி பேச்சால, எழுத்தால அல்லது ஒரு பொருளால திட்டுறதுதான் சட்டப்படியான அவதூறு. புரியல என்றாள் அபூர்வா. பாருங்க, இபிகோல ஒரு செக்ஷன் 499 என்னவோ இருக்கு, அவதூறுன்னு. அதுக்கு ஏகப்பட்ட விதிவிலக்கு இருக்கு. வசந்த், முதல்ல எழுதுறது யாருன்னு கண்டுபிடி. அப்புறம் அது அவதூறா இல்லையான்னு யோசிக்கலாம். இந்த கதை வெளிவராம பாதியில நிறுத்த முடியாதா கேட்டாள் அபூர்வா. கஷ்டங்க. இது வரைக்கும் நீங்க சொன்னது முழுக்க தற்செயலுங்கிற அடிப்படையில விளக்கம் கொடுத்துடலாம். வேணும்னா ஒரு நோட்டீஸ் கொடுத்து பார்க்கலாம். அந்த மச்சம்? ஏங்க, எல்லாருக்கும் எல்லா இடத்துலயும் மச்சம் இருக்குங்க. என் சட்டையை கலட்டுனா புள்ளிமான் மாதிரி அங்கங்க மச்சம் என்றான் வசந்த். வீட்டினுடைய வர்ணனை கூட அப்படியே இருக்கு கணேஷ். மீன் தொட்டி குட்டியா, சுவத்துல நுழையறதுக்கு முந்தி செருப்பு வைக்கிற இடம், பிறைக்குள்ள பிள்ளையார் பொம்மை, லாசா போசோ நாய். பாருங்க அபூர்வா, இப்ப ஒருத்தர் நல்லவர், ஒரு மகான் இருக்கார். அவரு ஒரு கடிகாரத்தை திருடினார்னு மத்தவங்க நம்பும்படியா பேசினாலோ எழுதினாலோ அது அவதூறு. கற்பனை கதையில உண்மையான ஒரு சூழ்நிலைய வர்ணிக்கிறதுல எதுவும் தப்பில்ல. அதுல உள்ள பெண் நான் தான் நீங்க நிரூபிக்கணும். அது கொஞ்சம் கஷ்டம். மத்தவங்களும் அத உங்க கதைன்னு நம்புறதா நிரூபிக்கணும். அது மட்டும் இல்லாம உங்க மேல வசையோ தன்மான இழப்போ ஏற்படணும். அப்பதான் அது அவதூறாகும். இப்ப நான் என்ன பண்ணணுங்கிறீங்க? முதல்ல உங்க கணவர்கிட்ட சொல்லிடுங்க. அவரு தப்பா நினைச்சுக்காம இருக்கட்டும். நான் சொல்லதுக்கு அவர் சிரிக்கிறார். சிரிக்க வேண்டாம். அத உண்மைன்னு மதிக்காம இருந்தா போதும். நீங்க எதுக்கும் நாளைக்கு இதே சமயம் வாங்க. கதையை எழுதுறது யாருன்னு கண்டுபிடிச்சிருவோம். அதுக்கப்புறம் மேற்கொண்டு அவத பேசலாம். அவள் போனதும், வாட் டு யூ திங்க் வசந்த் என்று கேட்டான் கணேஷ். கேஸே இல்ல பாஸ், இது வெத்து. இது வரைக்கும் லிபரலிஸா எதுவும் நடக்கலன்னு தான் என் கருத்து. யூ ஆர் ரைட் வசந்த். ஆனாலும் எழுதுறது யாருன்னு எப்படி கண்டுபிடிப்ப? அந்த பத்திரிக்கை ஆபீஸுக்கு போய் கொஞ்சம் கலாய்க்கிறேன் பாஸ். அங்கேயே ஸ்டாஃப்ல யாராவது புனை பெயர்ல எழுதுறதா இருக்கலாம். இதுல பேரே போடலையே. வசந்த் அன்று மாலை 4:30 மணிக்கு மகாலிங்கபுரத்தில் இருந்த மைய அலுவலகத்துக்கு போனான். பார்த்தால் அது பத்திரிகை அலுவலகம் என்று சொல்வது கடினம். ஐயப்பன் கோவில் தாண்டி ஒரு சந்தில் இருந்தது. போர்டு எதுவும் இல்லை. ஒரு தெருநாய் உறங்கிக் கொண்டிருந்தது. வசந்த் வந்ததற்கு மரியாதையாக எழுந்திருக்க கூட இல்லை. உள்ளே போனதும் நீளமாக ஒரு காரிடார் தெரிந்தது. மூலையில் கண்ணாடி தடுப்பு இருந்தது. கண்ணாடிக்கு வெளியே கணினி திரைகளில் பெண்கள் உள்ளிட்டுக் கொண்டிருந்தார்கள். அவர்களை பார்த்தால் சம்பளம் வாங்குபவர்களாக தெரியவில்லை. ஆளுக்கு ஒரு டிஃபன் பாக்ஸ் கம்ப்யூட்டர் அருகே வைத்திருந்தார்கள். தரையெல்லாம் தமிழ்நாட்டின் கடி ஜோக்குகளும் ஒரு பக்க கதைகளும் இறைந்திருந்தன. எடிட்டரின் அறை மட்டும் லாக் செய்யப்பட்டிருந்தது. குறுகிய ஹாலில் 30 பேர் அமர்ந்திருந்த இடத்தில் ஒரே ஒரு ஏசி வைத்து நொந்து போய் குளிர்பதனத்தை கைவிட்டிருந்தது. ஆபீஸ் பையனே டெலிபோனையும் கவனித்துக் கொண்டிருந்தான். யார் வேணும் என்று கேட்டான் அந்த பையன். எடிட்டரை பார்க்கணும். அவரு ஊர்ல இல்லைங்களே. புழுகாத, கண்ணாடிக்கு உள்ள உட்கார்ந்து இருக்கிறவரு. அவர் என்ன ரெட்டையா? அவரு பொறுப்பாசிரியருங்க. அவரை தான் பார்க்கணும். என்ன விஷயமான இந்த சீட்டுல எழுதி கொடுத்தீங்கன்னா, வசந்த், இந்துஸ்தான் லீவர்ல உங்க பத்திரிக்கை மூலமா அவார்டு இளம் சினிமா நடிகைகளுக்கு கொடுக்க விரும்புறாங்க என்று எழுதி இது சம்பந்தமா பேசணும்னு சொல்லுங்க.
என்று அந்த சீட்டை அந்த பையனிடம் கொடுத்தான். பொறுப்பாசிரியர் அதை பார்த்ததும் கதவை உடனே திறந்து வெளியே வந்து வரவேற்றார். அவரை பார்த்தால் நெற்றியில் ஒற்றையும் பான்பராக் வாசனையுமாக வீட்டு தரகர் போல இருந்தார். 40 வருஷமாவது எழுதி சளைத்த கை லேசாக நடுங்கிக் கொண்டிருந்தது. பற்கள் அநியாயத்துக்கு வரிசையாக இருந்தன. வசந்தை சந்தேகத்துடன் பார்த்தார். நீங்க ஹிந்துஸ்தான் லீவரா? ஐயா, என் பேர் வசந்த். நான் ஒரு வக்கீல். உங்க பத்திரிகையில வர்ற 5வது அத்தியாயம் தொடர்கதைய உடனடியா நிறுத்திட்டா இந்த அலுவலகத்தை சீல் வச்சு மூட கோர்ட் ஆர்டர் வாங்கிட்டு வரப்போறோம். பின்ன ஹிந்துஸ்தான் லீவர் யாரு? ஏய் மணி, என்னடா அது நான் தான். அந்த மேட்ரை அப்புறம் சொல்றேன். இந்த தொடர்கதை மேட்ரை முதல்ல கவனிங்க. என்ன சார் பயமுறுத்துறீங்க? தாராளமா கோர்ட் ஆர்டரையும் கொண்டு வாங்க. அதையும் பத்திரிகையில போடுறோம். மேஜையில் எழுதியிருந்த பெயரை வசந்த் கவனித்தான். பாருங்க எழுத்துச்சிற்பி, அந்த கதையில வர்ற ஒவ்வொரு சம்பவமும் இடமும் அந்தரங்க வர்ணனையும் என்னுடைய கிளையண்ட சார்ந்ததா இருக்கு. இபிகோ லைபிள் செக்ஷன் படி 2 வருஷ கடுங்காவலும் அபராதமும் கிடைக்கும் எழுதினவருக்கு. பதிப்பித்த உங்களுக்கும் அதே தண்டனை கிடைக்கும். ஜெயில கொசு ஜாஸ்தி. அதை எழுதுறது யாருன்னு சொல்லுங்க. சொல்லக்கூடாதே. அப்ப கோர்ட்ல சந்திக்கலாம். வசந்த் கிளம்பியவனை வாட்ச்மேன் தடுத்து, மறுபடி எடிட்டர் கூப்பிடுறாருங்க என்றான். மிஸ்டர் வசந்த், எதுக்கு வம்பு? இப்பதான் பத்திரிக்கை ஒரு கோர்ட் கேஸ்ல இருந்து எழுந்து வந்திருக்கு. இந்த கதையை எழுதுறது யாருன்னு எங்களுக்கே தெரியாது. இமெயில் மூலமா இன்டர்நெட்ல ஒருத்தர் அனுப்புறாரு. போய் என்றான் வசந்த். சுந்தரம், ஏ அப்பா, அந்த பிரிண்ட் அவுட்டை கொண்டாப்பா. அதில் அன்புள்ள ஆசிரியருக்கு உடன் இணைத்திருக்கும் கோப்பில் 5வது அத்தியாயம் என்னும் தொடர்கதையின் முதல் அத்தியாயத்தை அனுப்பியுள்ளேன். கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் தொடர்ந்து எழுத விரும்புகிறேன். கதையின் இறுதியில் என் அடையாளத்தை வெளியிடுகிறேன். இதை பார்த்ததும் முதலாளிக்கு ஒரு யோசனை வந்தது. யார் எழுதுறாங்கிறத கண்டுபிடிக்கிறதையே போட்டியா வச்சிடலாமேன்னுட்டு. வசந்த் அந்த மெயிலின் ஹெட்டரை பார்த்தான். சரிங்க, நான் அப்புறம் வரேன். என்னவோ ஹிந்துஸ்தான் லீவர்னீங்களே, ஏங்க நீங்க மட்டும்தான் கதை பண்ணுவீங்களா என்று சொல்லிவிட்டு, முதல்ல அந்த ஹால்ல ஏசிய ரிப்பேர் பண்ணுங்க, இல்ல 1-2 ஜன்னலை திறந்து விடுங்க. அப்பாலிங் கண்டிஷன்ஸ். வத்தலா இருக்கே, அந்த பொண்ணு செத்துகித்து போயிடும். பகுதி 2, அத்தியாயம் 3. கிரானைட்டும் கண்ணாடியும் போட்டியிட்ட அந்த ஹைடெக் கட்டடத்திற்குள் வசந்த் நுழைந்தான். ரிசப்ஷனில் இருந்த பெண்ணை கண்ணாடி வழியாகத்தான் பார்க்க முடிந்தது. டெலிபோனை பரிபாலித்துக் கொண்டு கொரியர், நேரியர் தபால்களை பெற்றுக்கொண்டு கான்பரன்ஸ் அறைகளை விநியோகித்து ஓர் அஷ்டாவதனியாக சிரித்த முகத்துடன் மௌன நாடகமாக இயங்கிக் கொண்டிருந்தாள். காந்தம் தடவிய கார்டு வருடப்பட்டு உள்ளே அனுமதிக்கப்பட்டான். இது என்னங்க, சென்னையா சியாட்டிலா என்று நினைத்து கொண்டே வசந்த் உட்கார சோஃபா அவனை அரவணைத்தது. உங்களுக்கு ஸ்திரீ ரத்னான்னு ஏதாவது விருது இருந்தா கொடுக்கணுங்க. அந்த பெண் அந்த முகஸ்துதிக்கு மசியவில்லை. உங்களுக்கு யார பார்க்கணும்? சுமத்ரான்னு ஒரு பொண்ணு. அவள் கணினி திரையை வினவி, சாரி, அப்படி யாரும் இல்லையே. எந்த டிபார்ட்மெண்ட்? சாப்ட்வேருங்க. இந்த கூட்டமே சாப்ட்வேருங்க. எனக்கு பேரு சரியா நினைவில்ல. இஸ் தேர் எ சுபத்ரா, சுசீலா ஆர் சுலோச்சனா? சபிதான்னு அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருக்காங்க. இருங்க, சுபத்ராவும் இருக்காங்க ஐஎஸ்பில. ஓ யா, அவங்கள தான் பார்க்கணும். உங்க பேரு? வசந்த்னு சொல்லுங்க, தெரிஞ்சிருக்கலாம். அந்த பெண்ணின் விரல்கள் டெலிபோன் பட்டன்களை தொட, சுபத்ரா, உங்களை பார்க்க வசந்த்னு ஒருத்தர் இங்க வந்து காத்திருக்காரு. வசந்த் சொன்னான். டெல் மீ டாக் டு ஹர் என்று அந்த போனை பிடுங்கி, ஹாய், என் பேர் வசந்த், உங்க பிரதர் உங்களை பார்க்க சொன்னாரு. பிரதரா? அவன் அமெரிக்காவில் என்ன இருக்கான்? அவர்தான். நான் இப்பதான் சான் கோஷேவ்ல இருந்து வரேன். என்ன விஷயம்? நேரா பார்க்க முடிஞ்சா சொல்றனே, கொஞ்சம் இருங்க. சற்று நேரத்தில் அந்த பெண் லிப்டில் இருந்து வெளிப்பட்டு, வசந்துங்கிறது நான் தாங்க என்றான். ஹாய் என்று சொன்னான்.
என்ன விஷயமா வந்தீங்க? சட்டுன்னு சொல்லுங்க. இது ஆபீஸ் டைம். அந்த பெண் சுடிதார் மட்டும் அணிந்து மைக்ரோசாஃப்ட் தடவிய அகல கண்களால் பார்த்தாள். மை இட்டுக்கிறீங்களா? இல்ல நேச்சுரலாவே கண்கள் இப்படியா? உங்கள ஒரு டான்ஸ்ல பார்த்த மாதிரி இருக்கு என்றான் வசந்த். அவள் உடனே, விஷயம் என்ன சொல்லுங்க. என் கண்ணை பத்தி பேசுறதுக்கு வேற சிநேகிதங்க இருக்காங்க. நாம நின்னுகிட்டே பேசலாமா? சாரி, கான்ஃபரன்ஸ் ரூம் காலியா இருக்கா வேதா என்று பக்கத்தில் இருந்த ஒரு பெண்ணை பார்த்து கேட்டாள். நம்பர் 3 என்றாள் வேதா. முதல் பாரா ரிசப்ஷனிஸ்ட். அதனுள் சென்று உட்கார்ந்ததும் காஃபி ஆர்டர் செய்யாமல் வந்தது. நைஸ் ஆபீஸ் என்றான் வசந்த். சொல்லுங்க என்றாள் அந்த பெண். சுபத்ரா, உங்களை பார்த்ததும் வாழ்க்கையில பொய் சொல்றத நிறுத்திடலாம்னு தீர்மானிச்சிட்டேன். எனக்கு இந்த இமெயில் எங்க இருந்து வந்ததுன்னு தெரியணும். உங்க ஐஎஸ்பில தான் இந்த மெயில் அட்ரஸ் பதிவாகி இருக்கு. இத யார் அனுப்புறாங்கன்னு தெரியணும். இது சாத்தியமா என்று கேட்டான். அவள் அந்த காகிதத்தை பார்த்தாள். முடியும். நான் ஏன் இத உங்களுக்கு சொல்லணும்? ஆர் யூ ஃப்ரம் தி போலீஸ் என்றாள். இல்ல சுபத்ரா, நான் ஒரு லாயர். கணேஷ் வசந்த் கேள்விப்பட்டிருப்பீங்களே, எங்களை வச்சு ஒரு டிவி சீரியல் கூட வந்ததே. மிஸ் சுபத்ரா, இத கண்டுபிடிக்கிறதுல எங்க கிளையண்ட் ஒருவருடைய உசிறு ஊசலாடுது. புரியல. 10 நிமிஷம் கொடுத்தா புரிய வச்சிருவேன். காஃபி நல்லா இருக்கு. இன்னொரு காஃபி கொடுத்தா உயிர் உள்ள அளவு நான் மறக்க மாட்டேன். நீங்க பத்ரிக்கு நண்பர் இல்லையா? பத்ரி என் பிரதர். இல்ல, உங்க ஹைடெக் ஆபீஸ்க்குள்ள வர்றதுக்கு வேற மார்க்கம் எனக்கு தென்படல. உங்களை மிஸ்லீட் பண்ணதுக்கு ஒரு டின்னர் கொடுத்துறேனா? அதெல்லாம் வேண்டாம். வசந்த் சுருக்கமாக சொன்னான். அபூர்வா, முதல் அத்தியாயம், பத்திரிகை ஆபீஸில் விசாரிப்பு, இமெயில் மட்டும் கிடைத்தது எல்லாம். இது அபூர்வாவுடைய வெறும் கற்பனையா கூட இருக்கலாம். இருந்தாலும் அந்த பொண்ணு ரொம்ப மனக்கலக்கத்திலையும் பயத்திலையும் இருக்காங்க. அதனால யார் எழுதுறான்னு தெரிஞ்சிட்டா யுத்தம் பாதி முடிஞ்சிரும் இல்லையா? அவள் அந்த மின்னஞ்சலை பார்த்து அருகே இருந்த ஒரு டெர்மினலில் நளின விரல்களில் விளையாடி விட்டு, சாரி, ஆளை கண்டுபிடிக்க முடியாது. ஏன்? இந்த மெயில் ஒரு பிரவுசிங் சென்டர்ல இருந்து வருது. போச்சுரா. எங்க இருக்குது? மூளைக்கு மூளை பிரவுசிங் சென்டர் இருக்குங்க. எங்களுடைய டி நகர் சென்டர்ல இருந்து வருது. அது மட்டும் சொல்ல முடியும். அதுவே நான் நியாயமா பார்த்தா சொல்லக்கூடாது. சமீபத்துல என் ஃப்ரெண்ட் ஒருத்திக்கு இமெயில்னால பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அதனால நாங்களே இமெயில்ல அறிமுகம் இல்லாதவங்களுக்கு விவரங்கள் தர்றத பத்தி ஒரு கையேடு கொண்டு வரோம். சாரி, இதுக்கு மேல தகவல் எதுவும் சொல்ல முடியாது. போதுங்க, அந்த ஆளை நான் புடிச்சிருவேன். எப்படி? எந்த வேலையில வேணா வரலாமே. அங்க 46 டெர்மினல் இருக்குது. எதுல இருந்து வேணா எப்ப வேணா அனுப்பலாம். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீங்க பாடுவீங்களா? ஏன்? குரல் ரொம்ப நல்லா இருக்கே. லைட் மியூசிக் பாடுவீங்களா? பாத்ரூம் சிங்கர். கொஞ்சம் கவிதை எழுதுவேன். வாவ், எனக்கு கவிதைனா ரொம்ப பிடிக்குங்க. எங்க பாஸுக்கு அவ்வளவா ஈடுபாடு இல்ல. உங்களுக்காக காத்திருக்கிறப்ப ஒரு கவிதை தோணிச்சு. மரங்கள் பூக்களை சொரிந்து கொண்டிருந்த அந்த மாலையில் திரும்பி வந்தன கனவுகள். நல்லா இருக்கு. நீங்க எழுதுனதா? அப்படிதான் வச்சுக்கோங்களேன். குட் பை. விதி நம்மள மறுபடி ஒண்ணு சேர்க்க போகுதுன்னு பற்றி சொல்லுது. இந்த மாதிரி போயம்ஸ் கொண்டு வந்தா அது சாத்தியமாகலாம்னு பட்சிக்கிட்ட சொல்லுங்க என்றாள் அந்த பெண். உன்னை உதைக்கணும்டா என்றான் கணேஷ். கனிமொழி கவிதைய ஒண்ணுதுன்னு பொய் சொல்லி போற போக்குல உங்களுடைய சிறு பத்திரிக்கை ஒண்ணுல பார்த்தேன் பாஸ். மாட்டிக்க போறேடா. போன காரியம் என்னாச்சு? மைய அலுவலகத்துல போய் மிரட்டி பார்த்தேன். தாராளமா போடுங்க, உங்க வக்கீல் நோட்டீஸையே பிரசரிக்கிறோம். இன்னும் 10,000 காப்பி ஏறும்னு சொன்னாங்க. இமெயில்ல எழுதுறான் அந்த ஆசாமி. ஒரு பிரவுசிங் சென்டர்ல இருந்து அனுப்புறான். அது மட்டும்தான் பாஸ் தெரிஞ்சது. அபூர்வா மறுபடியும் என்ன பார்க்க வராங்கடா. என்னவா? 2வது அத்தியாயம் வந்திருக்கான். அதுல உத்தரவாதமா 5ஆம் அத்தியாயத்துக்குள்ள நீ சாக போறேன்னு பயமுறுத்தல் இருக்குதான். அம்மா நடுங்குறாங்கடா. ஒரு கற்பனை கதைக்கு போய் இப்படி பயப்படலாமா பாஸ்? எனக்கு ஆச்சரியமா இருக்குது. அவங்க கணவரை நாம சந்திச்சு ஆகணும் வசந்த். அவ கொஞ்சம் ஹிஸ்டரிக்கல் டைப்போன்னு சந்தேகமா இருக்கு.
அதுக்குள்ள கதை எழுதுறது யாருன்னு கண்டுபிடிச்சிருவேன் பாஸ். எப்பட்றா? எல்லாமே ஹைடெக்கா இருக்கே. என்னுடைய முறை ரொம்ப லோடெக். பாருங்களேன். வசந்த் ஜிஎன் செட்டி ரோடில் இருந்த அந்த இன்டர்நெட் நிலையத்துக்கு சென்றான். பல இளைஞர்கள் புளோரசன் வெளிச்சம் மட்டும் பரவிய அறை இருட்டில் கணினி திரைகளில் கண்ணும் கருத்துமாக உலகுடன் அளவளாவிக் கொண்டிருந்தனர். 1 மணி நேரத்திற்கு ரூபாய் செலுத்தி வசந்த் ஒரு டெர்மினலில் போய் உட்கார்ந்தான். யாகுவின் தேடி எந்திரத்தின் மூலம் கிரிக்கெட் தளத்திற்கு சென்று ஸ்கோர் பார்த்தான். அங்கிருந்த உதவியாளரை அழைத்து, எனக்கு தமிழ்ல மெயில் அனுப்பணும் என்று கேட்டான் வசந்த். அனுப்பலாமே, ஏதாவது தமிழ் சைட்டு போய் ஃபாண்ட் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு டயம் ஆகும். மெமரி இருக்குமா? யாராவது இறக்கி வச்சிருக்காங்களா ஏதாவது கம்ப்யூட்டர்ல? பார்க்கிறேன் சார். சற்று நேரம் கழித்து, அதோ அந்த கோடி டெர்மினல்ல தமிழ் ஃபாண்ட்ஸ் இருக்கு. ஒருத்தர் தினமும் மத்தியானம் 2 மணிக்கு வந்து தமிழ்ல பெருசா ஏதோ டேட்டா அனுப்புவாரு. அப்படியா? ரொம்ப தேங்க்ஸ். அந்த கம்ப்யூட்டர் ஃப்ரீயானதும் பயன்படுத்தலாம். இன்னைக்கும் வந்தாலும் வருவாரு. நான் வரேன் என்று சொல்லிவிட்டு வசந்த் வெளியே வந்தான். எதிரே இருந்த ஒரு துரித உணவகத்தில் ஸ்பெஷல் ட்ரை ஃப்ரூட்ஸ் ரவா தோசை சாப்பிட்டான். அடிக்கடி மணி பார்த்தான். 2 மணி சுமாருக்கு மறுபடி அந்த நிலையத்திற்கு திரும்பி போகிற வழியில் ஒரு மலர்கொத்து வாங்கிக் கொண்டான். நுழையும் போது விளம்பரத்துக்காக வைத்திருந்த காம்பாக் கம்பெனியின் வண்ண துண்டு பிரசுரத்தை எடுத்துக் கொண்டான். கடைசி டெர்மினல் காலியாக இருந்தது. அதன் அருகில் இருப்பதும் காலியாக இருந்தது. அந்த அருகாமை டெர்மினலில் போய் உட்கார்ந்தான் வசந்த். காத்திருந்தான். சரியாக 2:20க்கு அந்த இளைஞன் வந்தான். சட்டென்று தன் முழங்கால் பையில் இருந்த காகிதங்களை எடுத்து பிரித்தான். மேஜை மேல் வைத்தான். திரையில் தமிழ் எழுத்துக்களை வரவழைத்தான். திறமையாக அதில் உள்ளிட ஆரம்பித்தான். 5வது அத்தியாயம் 3. பேஜ் 61, 26/4/2001 to press. சி காப்பி. அபூர்வா, இது எல்லாம் வேடிக்கை என்றுதானே எண்ணுகிறாய்? இது வேடிக்கை அல்ல. வியாழக்கிழமை நிகழ்ந்ததற்கு அப்புறம் உன்னை கொல்லும் தீர்மானம் உறுதிப்பட்டு விட்டது. காத்திரு, 5வது அத்தியாயம் வரும் வரை. வசந்த் அதை ஓரக்கண்ணால் பார்த்துவிட்டு அமைதியாக அந்த இடத்தில் இருந்து நழுவினான். கட்டடத்திற்கு வெளியே வந்து செல்போனில், பாஸ், ஆளை கண்டுபிடிச்சிட்டேன் என்றான் வசந்த். கிரேட், எப்பரா? சொன்னனே, சுத்தமான லோடெக். காத்திருத்தல், கண்காணித்தல், காதையும் கண்ணையும் திறந்து வைத்திருத்தல். தமிழ்ல கீபோர்ட்ல விளையாடுறார் பாஸ். அவசர அவசரமா அத்தியாயம் அடிக்கிறார் துரை. அப்பப்போ அங்கேயும் இங்கேயும் பாத்துக்கிறாரு. வயசானவரா? இல்ல, இளைஞன். எப்படியாவது அவன் ஆபீஸுக்கு கொண்டு வந்துரு. அபூர்வா நேர்ல ஒரு தடவை அந்த ஆளை சந்திச்சுட்டா எல்லாம் கிளியர் ஆயிடும். ரொம்ப நெர்வஸா இருக்காங்க. டன் பாஸ், டன் என்ற வசந்த் அவன் வெளியே வருவதை கவனித்தான். வசந்த் அவன் அருகில் அணுகி மலர்கொத்தை கொடுத்தான். அவன், எனக்கா என்றான் வியப்புடன். உங்களுக்கு தான். உங்களுக்கு நல்ல காலம். இப்ப நீங்க இன்டர்நெட்ல ப்ரௌஸ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கல்ல, உங்களுக்கு ஒரு பரிசு காத்திருக்கு. என்ன பரிசு? ஒரு காம்பாக்ட் கம்ப்யூட்டர். கை கொடுங்க. வாவ். செய்ய வேண்டியது என்ன? என்னுடைய கார்ல என்னோட காம்பாக்ட் கம்பெனிக்கு வர. எதுக்காக? பரிசு? நீங்க தான் இன்டர்நெட்டை திறமையா தமிழ்ல மெயில் அனுப்ப பயன்படுத்துறீங்க. அதனால ஒரு குறிப்பிட்ட சமயத்துல டெர்மினல்ல பிரவுசிங் சென்டர் விளம்பரத்துக்காக இந்த ஏற்பாடு. நீங்க டேட்டா குவெஸ்ட் பார்க்கலையா? தமிழ் இணைய பல்கலைக்கழகமும் சேர்ந்து பரிசு கொடுக்குது. தட்ஸ் கிரேட். போலாமா? எங்க வரணும்னா? நீங்க என்ன என்டர் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க தமிழ்ல? அத கம்பெனில கேட்டாலும் கேட்பாங்க. அது கொஞ்சம் பர்சனலான விஷயம், சொல்லக்கூடாது. ஓ, பரவாயில்ல. இப்ப நான் எங்க வரணும்? வசந்த் அவனை அணைத்தவாறு காரில் செலுத்தி கதவை சாத்தினான். கார் அண்ணா சாலையில் நுழைந்த போது, காம்பாக்ட் ஆபீஸ் ராதாகிருஷ்ண சாலையில்னா இருக்கு. எங்க ஆபீஸ் தம்புசெட்டி தெருவுல இருக்கு. அங்க போயிட்டு காம்பாக்ட் ஆபீஸ் போறோம் என்றான் வசந்த். அந்த இளைஞனை பார்த்தால் ஓரிரு தினங்கள் குளித்தானா என்று சந்தேகம் வந்தது. தாடி போன்ற ஏதோ சமாச்சாரம் கன்னத்தில் புறப்பட்டிருந்தது. தலை களைந்து ஜீன்ஸ் பேண்ட், முரட்டுத்தனமான கட்டம் போட்ட சட்டை அணிந்திருந்தார். பையில் இருந்து சிகரெட் பாக்கெட்டை எடுத்தபோது அது காலியாக இருந்ததை
பார்த்துவிட்டு கசக்கி கண்ணாடியை திறந்து தூர போட்டான். அவன் கண்கள் அலைந்தன. உங்க பேர் கேட்டுக்கவே இல்லையே. ரமேஷ். என்ன ப்ராசஸர்? பெண்டியம் 3யா? 3 எல்லாம் பழசாயிடுச்சு. 4ங்க. வாவ், நீங்க எழுத்தாளரா? ஒரு மாதிரி ஸ்டார்ட் அப் என்றான். ஒரு மாதிரினா எழுத்தாளர் எழுத்தாளர் இல்ல. புரியல. பரவாயில்ல, கண்டுபிடிக்கலாம். நீங்க எங்க எம்டி மிஸ்டர் கணேஷ முதல்ல சந்திக்கிறீங்க. அவர் கூட போட்டோ எடுத்துட்ட உடனே உங்களுக்கு கம்ப்யூட்டர் பரிசு. எனக்கு சந்தேகம் வருது சார். இஸ் திஸ் ஏ ஜோக் ஆர் சம்திங் ஃபார் விஜய் டிவி ஆர் ஜெயா டிவி? சேச்சே, இது சீரியஸ். தம்பு செட்டி தெரு அலுவலகத்தில் அவனை அணைத்துக் கொண்டு சென்றான் வசந்த். ஏன் சார் தள்ளுறீங்க? அன்புப்பா. பாஸ், இது ரமேஷ் சந்தர். இவர்தான் மெயில் அனுப்புறார். 5வது அத்தியாயம். வாங்க. அபூர்வா வந்தாங்களா என்று கேட்டான் வசந்த். வர சொல்லியிருக்கேன் வசந்த். உட்காருங்க என்று சொல்லிவிட்டு வசந்த் உள்கதவை சாத்தினான். எதுக்கு கதவை சாத்துறீங்க? டு யூ ஹாவ் எ சிகரெட்? கொடுக்கறேன். முதல்ல உண்மையை சொல்லுங்க. 5வது அத்தியாயம் கதையை எழுதுறவ நீங்க தானே? இல்ல, நான் எழுதல. அத பின்ன அனுப்புறேன், அவ்வளவுதான். வசந்த் அவன் அருகில் வந்து, கம்ப்யூட்டர்ல உள்ளிடறீங்க. நான் என் கண்ணால பார்த்தேன். 3வது அத்தியாயம்னு. முதல்ல நீங்க யாருன்னு சொல்லுங்க. லாயர்ஸ். எதுக்கு கம்ப்யூட்டர் ஆசை காட்டி கொண்டு வந்தீங்க? கம்ப்யூட்டர் வரும்பா. எங்க கேள்விக்கு பதில் சொல்லு முதல்ல. என்னடா கம்ப்யூட்டர் என்று கணேஷ் கேட்டான். சாரு காம்பக் கம்பெனியில இருந்து வர்றதாகவும் எனக்கு ஒரு பிசி கிடைச்சிருக்கிறதாகவும் இவர்தான் சார் சொல்லி என்ன. வசந்த் கொஞ்சம் பொய் சொல்லுவான். பாருங்க ரமேஷ், நீங்க அனுப்புற 5வது அத்தியாயங்கிற கதையால எங்க கிளையண்ட் ரொம்ப நெர்வஸா ஆயிட்டாங்க. உங்களுக்கு அபூர்வாவை தெரியுமா? தெரியாது. நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணும் புரியலையே. எதுக்கியா அவங்க நிஜத்தை கதையா எழுதுற என்று பட்டென்று கேட்டான் வசந்த். நிஜத்தையா? என்ன சொல்றீங்க? லுக், அந்த கதை எழுதுறல்ல. எழுதல, அனுப்புறேன்னு சொன்னனே. எனக்கு தமிழ் டைப்பிங் தெரியும், அவ்வளவுதான். தன் பையில் இருந்து கத்தை காகிதங்களை எடுத்து காட்டினான். இத ஒருத்தர் வாரம் அனுப்ப சொல்றாரு. அத நான் வெப் சென்டர்ல இன்புட் பண்ணி ஃபைல் அட்டாச்மெண்டா அனுப்புறேன். மயாங்கிற பத்திரிகைக்கு. அதுக்காக 500 ரூபாய் கொடுக்கறாங்க. யாரு? பேரு தெரியாது. பிஸியா இருக்கிறதால அனுப்ப நேரம் இல்ல. யாருகிட்டையும் சொல்லாதீங்க. ₹1,00,000 பரிசு போட்டின்னு சொன்னாரு. அவர் ஒரு டாக்டர்னு நினைக்கிறேன். கணேஷ் வசந்தை பார்த்தான். அவன் புருவத்தை உயர்த்தினான். அத்தியாயம் 4. ரமேஷிடம் வேலையற்ற இளைஞனின் அடையாளங்கள் இருந்தன. கணேஷ் கேட்டான். பணம் வேணுமா ரமேஷ் என்றதும் கண்கள் சாசர் போல விரிந்தன. யாருக்குதான் சார் பணம் வேண்டாம்? உடனே வசந்த், அதுக்குதான் 500க்கும் 300க்கும் ஜாப் ஒர்க் பண்ணிட்டு இருக்கார் ஐயா. அப்படித்தானே ரமேஷ்? கணேஷ் அவன் அருகில் மேஜை விளிம்பில் உட்கார்ந்து, சரியா சொல்லு ரமேஷ், நீ இந்த கதை எழுதல என்று கேட்டான். எனக்கு அந்த அளவுக்கு எழுத்து திறமை இருந்தா எங்கேயோ போயிருப்பனே. தமிழ் டைப்பிங், வேர்டு ப்ராசஸர், எக்ஸல் இந்த மாதிரி பிக்சலா கத்துக்கிட்டு அன்னாடங்காய்ச்சியா அடுத்த வேளை சிகரெட் எங்கிருந்து வருதுன்னு தெரியாம அலையறேங்க. இந்த பார்ட்டி தான் வாரம் 500 ரூபாய் இன்கம்னு போன்ல சொல்லிச்சு. நான் ஒத்துக்கிட்டேன். மேட்ரை யார் கொண்டு வந்து கொடுக்கறாங்க? கொரியர்ல வருதுங்க. லார்ஜ் விலாசம் கொடுத்திருக்கேன். பணம் அத்தியாயத்தோட ஒரு 500 ரூபாய் நோட்டு இணைச்சிருக்கும். செலவ நோட்டு. லாண்டரி வச்சிருக்காரோ என்னவோ. வசந்த், கடிக்காத. இதுல குற்றம் இருக்கலாம்னு உங்களுக்கு தோணலையா ரமேஷ்? தோணிச்சு சார். ஆனா 500 ரூபாய்க்கு சின்ன குற்றம் தானேன்னு சமாதானம் ஆயிட்டேன். என்னங்க, ஏதாவது ப்ராப்ளமா? நீங்க செய்யறது சின்ன குற்றம் இல்ல. இந்த கதை எங்க கிளையண்ட் அபூர்வாவுடைய கதை. உங்க மேல மான நஷ்ட வழக்கு போட போறோம். 10 லட்சம் ரூபாய் கேஷா இருக்கா உங்ககிட்ட? அழுக்கு 5 ரூபாய் ஒண்ணு இருக்குது. பாக்கிய தவண முறையில தான் தரணும் என்றான் சோகத்துடன் ரமேஷ். காமெடியா? மவனே, உன்னை கோர்ட்டுல கொண்டு நிறுத்தி அண்டர்வேர் வரைக்கும் உருவிடுவோம். மத்தவங்க எல்லாத்தையும் உருவியாச்சுங்க. ஆமா, அபூர்வா யாரு? வருவாங்க, பார்த்துட்டு போ என்றான் வசந்த். பார்க்கறதுல தயக்கம் ஒண்ணு இல்லையே என்று கேட்டான் கணேஷ்.
இல்லவே இல்லைங்க. யார வேணா பார்க்க தயாருங்க. நான் என்ன ஒரு ஏஜென்ட், கருவி அவ்வளவுதானே. அடுத்த தடவை அனுப்புறதில்ல. நிறுத்திடுறேன். முடிஞ்சு போச்சு. பழையபடி பேப்பர் போடுறேன். இல்ல ஸ்கூட்டர்ல பீஸா சப்ளை பண்றேன். வாசலில் கார் வந்து நின்று கதவை கூட சரியாக சாத்தாமல் அபூர்வா கணேஷை நோக்கி நேராக வந்தாள். பதட்டத்தில் இருந்தாள் அபூர்வா. மயா பத்திரிகையின் இந்த வார இதழை கொண்டு வந்திருந்ததை மேஜை மேல் போட்டு, அப்படியே அப்படியே நாங்க வாக்குவாதம் பண்ண ஒவ்வொரு வார்த்தையும் வந்திருக்குங்க கணேஷ் என்றாள். ஈசி ஈசி நிதானம். மீட் மிஸ்டர் ரமேஷ். இவர்தான் உங்க கதையை எழுதுறார் என்று சொன்னான் கணேஷ். இல்ல நான் அனுப்புறேன் என்று மறுத்து சொன்னான் ரமேஷ். இவரா? பாவி மனுஷா, நான் உனக்கு என்ன துரோகம் செஞ்சேன்? கத்தினாள் அபூர்வா. இருங்க இருங்க, திட்டுறதுக்கு இன்னும் நேரம் வரல. இது அபூர்வா, உங்க கதையோட நாயகி என்று அபூர்வாவை ரமேஷுக்கு அறிமுகப்படுத்தி வைத்தான். சாரி மேடம், கதைய நான் எழுதலிங்க. யாரோ எழுதி அனுப்புறாங்க. நான் நெட்டுல அனுப்புறேன், அவ்வளவுதான். அதாவது இவருக்கு மேட்ரு வருதான், வார வாரம் அதை இன்டர்நெட் மூலம் இமெயில் மூலமா பத்திரிக்கைக்கு அனுப்புறாரு. அதுவரை கண்டுபிடிச்சிருக்கோம் என்று சொன்னான் வசந்த். ஏன் சார் இப்படி பண்றீங்க? யார் உங்களுக்கு கதை கொடுத்துக்கிறாங்க? பண தேவைங்க, கடன் தொல்லை. யாருங்க உங்களுக்கு கதை அனுப்புறது? அவருக்கே தெரியாதுங்கிறார் என்று பதில் சொன்னான் வசந்த். முதல்ல எப்படி அவங்க அப்ரோச் பண்ணாங்க என்று கேட்டான் கணேஷ். ஒரு நண்பர் மூலமா வேலைக்கு சொல்லி வச்சிருந்தேன். அவர்தான் இந்த வேலையை எடுத்துக்கிறியான்னு கேட்டாரு. பேரு? அவர் பேரு பரமசிவம். சென்சாருக்கு ஸ்கிரிப்ட் அடிக்கிறவர். அப்படி ஒரு வேலை இருக்கா? சந்தேகத்துடன் கேட்டான் கணேஷ். பாஸ், கோடம்பாக்கத்துல 450 கேட்டகரியில வேலைகள் இருக்கு. அபூர்வா, இந்த ஆளை உங்களுக்கு தெரியுமா என்று ரமேஷை பார்த்து கேட்டான் கணேஷ். நான் பார்த்ததே இல்ல. எப்படிங்க? புரியவே இல்லை எனக்கு. சிம்பிளுங்க, டபுள் செக்யூரிட்டி சிஸ்டம். கதை எழுதுறவரு கொரியர் கம்பெனிக்கு கொடுத்து கொரியர் மூலம் வருது மேட்டர். அத நெட்ல அனுப்புறாரு இவரு. அதுக்கு பணம் தராரு. ஏன் இவ்வளவு ஒளிவு மறைவு? பரிசு திட்டம்னு ஒண்ணு இருக்குல்ல, குறுக்கால குழப்பறதுக்கு. உடனே அபூர்வா, மிஸ்டர் ரமேஷ், இதுக்கு எவ்வளவு பணம் கிடைக்கும் உங்களுக்கு என்று கேட்டாள். 500 வாங்குறார், ரொம்ப சீப் என்று பதில் சொன்னான் வசந்த். ஐயா, நான் 1000 ரூபாய் தரேன், அதை நிறுத்திடுங்க என்று வேண்டினாள் அபூர்வா. நிறுத்திட்டா போதுமா என்று அபூர்வாவை கேட்டான் கணேஷ். அவள் கண்ணிமைகள் படபடத்தன. கான்டாக்ட் லென்ஸ் போட்டிருக்கீங்களா என்று அபூர்வாவை கேட்டான் வசந்த். அவள் அதை கவனிக்காமல், போதாது கணேஷ், இவர் இல்லாட்டா வேற ஆளை பயன்படுத்தலாம் இல்லையா? எஸ், அதனால இவரை வச்சுக்கிட்டே அவரை கண்டுபிடிக்கணும். அதாவது எழுதுறவரை. ரமேஷ், அடுத்த தடவை கொரியர் எப்ப வரும்? புதன்கிழமை. நாங்க வர்றப்ப வசந்த் கூட இருக்கணும், சரியா? அந்த நாள்ல எப்ப வேணா வரலாம் சார். நான் கொரியரை திருப்பி அனுப்பிடுறேன், என்னை விட்டுடுங்களேன். அலும்பு பண்ணாதீங்க ரமேஷ். நீங்க கொரியர் வாங்கிக்கோங்க. யார் அனுப்புறதுன்னு தெரிஞ்சாகணும். இல்ல நீங்க ஒரு வேலை செய்யுங்க. கொரியர்ல கையெழுத்து போடுறீங்கல்ல, அவங்க ஒரு ரசீது தருவாங்க. பல்பொடி கலர்ல ஒரு காகிதத்துல. அத வாங்கிக்கங்க. அவன் கையெழுத்து கேட்பான் பாருங்க, அதுல ஒரு சீரியல் நம்பர் இருக்கும். அதை நோட் பண்ணிக்கோங்க. பாக்கிய வசந்த் பார்த்துப்பான். அதுல இருந்து கொரியர் கம்பெனியை வச்சு ஆளை பிடிச்சிடலாம். ரமேஷ், உங்க அட்ரஸ் சொல்லுங்க. அப்புறம் முந்தின சாப்டர்களோட கையெழுத்து பிரதி வேணும் என்று சொன்னான் கணேஷ். இன்னைக்கு அனுப்பிச்சது இதோ என் பையிலேயே இருக்குது. அந்த காகிதங்களை வாங்கி பார்த்து, கையெழுத்து உங்களுக்கு பரிச்சயமானதா இருக்குதா அபூர்வா? கணேஷ் கேட்டான். இல்லைங்க, பதில் சொன்னாள் அபூர்வா. உங்க கணவர் இங்கு பேனா பயன்படுத்துவாரா? அவருக்கு தமிழே தெரியாதுங்க. நான் அதுக்கு கேட்கல. உங்க கணவர் பிரிஸ்கிரிப்ஷன் எழுதுறப்ப இங்கு பேனா பயன்படுத்துவாரா? இல்ல, பால் பாயிண்ட் தான். ரமேஷ் தன் முகவரியை கொடுத்து விட்டு சென்றதும் அபூர்வா, இத போல ஒரு அநியாயம் இருக்க முடியாதுங்க என்று புலம்பினாள். கணேஷ் அந்த அத்தியாயத்தை பார்த்தான். 5வது அத்தியாயம் 3. அபூர்வா, இது எல்லாம் வேடிக்கை என்றுதானே எண்ணுகிறாய்? இது வேடிக்கை அல்ல. வியாழக்கிழமை நிகழ்ந்ததற்கு அப்புறம் உன்னை கொல்லும் தீர்மானம் உறுதிப்பட்டு விட்டது. காத்திரு, 5வது அத்தியாயம் வருகிறது.
வியாழக்கிழமை என்ன நடந்ததுங்க? அது எனக்கும் கணவருக்கும் பெரிய வாக்குவாதம். எதை பத்தி? அவர் கிளினிக்ல டேட்டா என்ட்ரி பண்ற ஒரு பொண்ண பத்தி. ஓ, மேட்ரு இப்படி போகுதா? பேரு அனாமிகா. நைஸ் நேம் என்றான் வசந்த். கணேஷ், என் கணவர் இதை எழுதுறாரா? அவருக்கு தான் தமிழ் தெரியாதுன்னு சொல்றீங்களே. ஆனா வேறு யாருகிட்டயாவது சொல்லி எழுத வச்சிருக்கிறாரோ? வியாழக்கிழமை என்னதான் நடந்தது அத சொல்லுங்க. நான் சாதாரணமா கிளினிக் பக்கம் போக மாட்டேன். அன்னைக்கு வீட்டு சாவிய உள்ள வச்சு பூட்டிட்டேன். டூப்ளிகேட் அவர்கிட்ட இருக்குது. அதனால நான் கிளினிக் போனேன். கிளினிக் எங்க? பெசன்ட் நகர்ல. ரூம்ல விளக்கு எரிஞ்சுகிட்டு இருந்தது. நான் கதவை தட்டாம உள்ள போனேன். கண்ணாடி திரைக்கு பின்னாடி என்னுடைய கணவர் அந்த பொண்ணுக்கு இசிஜி எடுத்துக்கிட்டு இருந்தாரு. இசிஜி? ஆமா. என்ன சுந்தர் இதெல்லாம் அப்படின்னு கேட்டேன். அனாமிகாவுக்கு அஞ்சைனா இருக்கிறதா சொன்னா, செக் பண்றேன்னு சொன்னாரு. நான் அந்த பொண்ண அஞ்சைனானா என்ன அர்த்தம் தெரியுமான்னு கேட்டேன். அது மலங்க மலங்க விழிச்சிட்டு ஏதோ பொண்ணு பேரு மாதிரி இருக்குன்னுது. அவளை சட்டைய போட்டுக்க சொல்லிட்டு வீட்டுக்கு துரத்துனேன். அப்புறம் என் கணவரை, சுந்தர் எனக்கு என்ன குறைன்னு கேட்டேன். அபூர்வா, தப்பா நினைச்சுக்காத, நான் செய்யறது சிகிச்சை தான். நிஜமாவே அவளுக்கு நெஞ்சு வலின்னு சொன்னாரு. இப்படியா? தனியாகவா? மார்ல இருக்கிற சட்டையை கலட்டிட்டா? இசிஜி இப்படிதான் எடுப்போம்னாரு. காது குத்தாதீங்க, பொண்ணுங்களுக்கு ஒரு பொண்ணு தானே எடுப்பாங்கன்னு சொன்னேன். அவ இன்னைக்கு லீவுன்னு பொய் மேல பொய்யா அடுக்கிக்கிட்டே போனாரு. மெஷின் ஆன் பண்ண கூட இல்லைன்னு சொன்னேன். பேட்டரியில இருக்குன்னு சொன்னாரு. அப்பதான் அணைச்சேன்னாரு. நான் அவரை மேல மேல பொய் சொல்ல விடாம, இந்த தடவை மன்னிக்கிறேன், இதுதான் கடைசின்னு எச்சரிக்கை செஞ்சுட்டு பெனிஃபிட் ஆஃப் டவுட் கொடுக்கறேன். அடுத்த தடவை உன்னை விவாகரத்து பண்ணிருவேன்னு பயமுறுத்தினேன். தேவையில்லாம நீ கலவரப்படலேன்னாரு. கடைசியில, பாரு, இந்த மாதிரி எல்லாம் என்கிட்ட வச்சுக்காத, விவாகரத்தாவது சொத்தை வித்துட்டு காசை கொடுத்துட்டு ரத்துன்னாரு. அப்படியே அதிர்ச்சியில நான் உறைஞ்சு போயிட்டேன். அதை கேட்டு கணேஷ் பெருமூச்சு விட்டான். சற்று நேரம் யோசித்தான். அந்த கையெழுத்து பிரதியை படித்தான் கணேஷ். அபூர்வா டாக்டர் சந்தரின் கிளினிக்கில் நுழைந்தபோது அதை அவர் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. அவளும் அந்த காட்சியை எதிர்பார்க்கவில்லை. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க சந்தர்? பூமிகாவுக்கு இசிஜி எடுத்துக்கிட்டு இருக்கேன். கணேஷ் விசில் அடித்தான். வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். அச்சு அசலா இதே கதைங்க. அனாமிகா, ஆமா, அனாமிகா பூமிகாவா மாறிட்டாங்க, அவ்வளவுதான் கதையில. டாக்டர் பேர்ல லேசான மாற்றம் இருக்கு. அவர் பேரு ராமச்சந்தர், கதையில கிருஷ்ணச்சந்தர். வசந்த், முதல்ல டாக்டர் சந்தரை போய் பார்க்கலாம். டாக்டர் சந்தரின் கிளினிக் பெசன்ட் நகரின் அமைதியான பகுதியில் இருந்தது. வரவேற்பறையில் பழைய அவுட்லுக் இதழ்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. தி ஹார்ட் ஆஃப் த மேட்டர் என்று ஒரு இதயத்தின் படம் அலங்கரித்தது. பற்பல கம்பெனிக்காரர்களின் விளம்பர கேலண்டர்கள் தொங்கின. வசந்தும் கணேஷும் தான் சென்றிருந்தார்கள். அபூர்வா வர மறுத்துவிட்டாள். வசந்த் ரிசப்ஷனில் இருந்த பெண்ணிடம், எக்ஸ்கியூஸ் மீ, மிஸ் அனாமிகாவை சந்திக்கணும் என்றான். சாரி, என் பேர் லக்ஷ்மி, நான் இங்க புதுசு. வசந்த் என்று அவனை அதட்டிவிட்டு, நாங்க டாக்டர் சந்திர பார்க்கணும் என்று கணேஷ் சொன்னான். அப்பாயின்மெண்ட் இருக்கா? கணேஷ் லாயர்னு சொல்லுங்க. அந்த பெண் இன்டர்காமில், டாக்டர், மிஸ்டர் கணேஷ் லாயர்னு ஒருத்தர் உங்களை பார்க்க விரும்புறார். வசந்த் கணேஷை பார்த்து கண்களை உயர்த்தினான். அரை மணி காத்திருந்ததற்கு பிறகு ஒரு பேஷண்ட் வெளியே வந்தார். 10 அடி நடப்பதற்குள் அவர் மூச்சு திணறியது. வயது 60 இருக்கும். அவரை கைத்தாங்களாக அழைத்து வந்து சக்கர வண்டியில் உட்கார வைத்துவிட்டு, டாக்டர் சந்தர் கணேஷை கேட்டார். யாருங்க கணேஷ் என்றார். ஓ, நீங்களா என்று உடனே அடையாளம் கண்டுகொண்டு, வாங்க வாங்க என்று உள்ளே அழைத்தார். 40 வயது சொல்ல முடியாதபடி அவருடைய தோற்றம் இருந்தது. தலையின் முன்பக்கத்தில் லேசான நரை தெரிந்தாலும் புன்னகையில் 18 வயது உறைந்திருந்தது. கண்கள் ஒத்துழைக்க உண்மையாக சிரித்தார். டாக்டர், நாங்க எதுக்கு வந்திருக்கோம்னு சுருக்கமா சொல்லிடுறோம். அபூர்வா சொன்னா, ஏதோ கதை, ஏதோ பத்திரிகையில யாரோ எழுதுறதாகவும், அது நம்ம கதை மாதிரி இருக்கிறதாகவும், அதானே? அத பத்தி தானே டாக்டர் கேட்டார். அதேதான் டாக்டர். அச்சா அச்சா, இஸ் இட் ட்ரூ? நான் யாரையாவது படிச்சு காட்ட சொல்லணும். எனக்கு தமிழ் படிக்க வராது. டெல்லியில நான் படிச்சேன்.
அது இல்லாம ஐ எம் a பிஸி டாக்டர். ஒரு நாளைக்கு 2 ஆஞ்சியோ பண்றேன். மேற்கொண்டு நீங்க விவரம் சொல்றதுக்கு முன்னாடி அபூர்வாவை பத்தி உங்களுக்கு முழுசா தெரியணும் என்றார் டாக்டர் சந்தர். பகுதி 3, அத்தியாயம் 5. டாக்டர் ராம்சந்தர் தோற்றத்தில் அமைதி இருந்தது. காத்திருந்த இதய நோயாளிகளை அனுப்பிவிட்டு, அனாமிகா, நோ மோர் பேஷன்ஸ் என்றார். வசந்த் அனாமிகாவை ஒரு முறை பார்த்துவிட்டு கணேஷுடன் பார்வையை பரிமாறிக்கொண்டான். இந்த பொண்ணுக்கு போயா என்ற கேள்வி அந்த பார்வையில் இருந்தது. உட்காருங்க, என்ன சாப்பிடுறீங்க? பியர் ஹார்ட்டுக்கு நல்லதா டாக்டர் என்று கேட்டான் வசந்த். ஹார்ட்டுக்கு நல்லதோ இல்லையோ, தொப்பைக்கு நல்லதில்ல. அபூர்வா என்ன சொன்னா உங்ககிட்ட? மயாங்கர பத்திரிக்கையில வர்ற தொடர்கதை தன்னை பத்தி இருக்கிறதாகவும் அதுல அவளுக்கு ஒரு கொலை மிரட்டல் இருப்பதாகவும் சொன்னான். அபூர்வாவை பத்தி உங்களுக்கு சரியா தெரியுமா? அதிகமா தெரியாது டாக்டர். அவ ஃபெமினா மிஸ் மெட்ராஸ்ல 4 வருஷம் முன்னால ரன்னர் அப்பா வந்தா. மிஸ் மாம்பழம், மிஸ் பட்டர்ஃப்ளை, மிஸ் கோலான்னு இந்த அழகு போட்டி மாடல் பிசினஸ்ல இருந்துகிட்டு சட்டுன்னு கல்யாணம் ஆனப்புறம் அந்த விளம்பரம், புகழ் வெளிச்சம், சொந்த சம்பாத்தியம் எல்லாம் நின்னு போயிடவே மத்தியான மெகா சீரியல் உலகத்துல மாட்டிக்கிட்டு 1 வருஷமா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. என் லைஃபே வேஸ்ட், கல்யாணம் செஞ்சிருக்கவே கூடாது அப்படி இப்படின்னு. நான் இப்ப சொல்றியே லேட்டுமா, கல்யாணம் ஆவறதுக்கு முன்னாடியே இத நீ தீர்மானிச்சிருக்கணும்னு சொன்ன. நான் செஞ்சதும் தப்புதான். ஹார்ட் அசோசியேஷன் அழகு போட்டியில நான் ஜட்ஜா போயிருந்தேன். அவளை பார்த்ததுமே பிளாட் ஆயிட்டேன். புயல் வேகத்துல காதல், மின்னல் வேகத்துல கல்யாணம் செஞ்சுக்கிட்டு வீட்டுல கொண்டு வந்து அலமாரியில வச்சுட்டேன். ஃப்ரிட்ஜு, மியூசிக் சிஸ்டம், வாஷிங் மிஷின் மாதிரி மனைவின்னு அவளை பண்ணியாச்சு. கிளினிக்ல 6 மணி, லேத் லேப்ல 6 மணின்னு தினமும் 12 மணி நேரம் ராத்திரி 2 மணி வரைக்கும் படிக்கிறேன். 6 மணி நேரம் தூங்குறேன். குளிக்கணும், சாப்பிடணும். அவளுக்குன்னு 1/4 மணி, அரை மணி கொடுத்தா பெருசு. ஞாயிற்றுக்கிழமையில தான் ஒருத்தரை ஒருத்தர் முகத்தையே பார்த்துப்போம். ஒரு விதத்துல அவ மேல பாவமா இருந்தது எனக்கு. தேக்கடிக்கு வெக்கேஷன் போயிருந்தா கூட என்ன போன் துரத்துது. அதனால அவளுக்கு ரொம்ப டிப்ரெஷன் வந்து சைக்காட்ரிஸ்ட் கிட்ட கூட காட்ட வேண்டியதாயிடுச்சு. டாக்டர் ரவிக்குமார் கிட்ட போனதும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தது. முன்ன மாதிரி எல்லாம் தலைமயிரை பிடிச்சு உழுக்கிறது இல்ல. ஆனா இப்ப புதுசா இது கிளம்பி இருக்கு, ஒரு விதமான வார நோயா. உங்ககிட்ட என்னதான் சொல்றா அவ? தொடர்கதையில வர்றது அப்படியே உங்க லைஃப்லயும் வருதான். அதுல 5வது அத்தியாயத்துல யாரோ கதாநாயகிய கொலை பண்ண போறதாகவும் அது தனக்கும் நடக்க போகுதோன்னும் பயப்படுறாங்க என்றான் கணேஷ். நான் தான் அதை எழுதுறேங்கிறாளா? அப்படி சொல்லல. யார் எழுதுறாங்க? கண்டுபிடிக்கிறது ஒரு எல்லைக்கு மேல ட்ரேஸ் பண்ண முடியல டாக்டர். யார் எழுதுறாங்கன்னு ஒரு போட்டி வேற இருக்கு. ₹1,00,000 பரிசு. அப்படியா? அப்ப ஒண்ணு பண்றேன். அவ கூட 24 மணி நேரமும் இருக்கிறதுக்கு ஒரு அத்தையோ பாட்டியோ கொண்டு வந்து வச்சுக்க ஏற்பாடு பண்றேன். வீட்டுல அவங்க தனியா இருக்காங்களா? வேலைக்காரங்க இருக்காங்க. ராத்திரி 11 மணி வரைக்கும். நான் வீட்டுக்கு போற வரைக்கும் அவங்க இருப்பாங்க. ஓ, நீங்க 11 மணிக்கு தான் வீட்டுக்கு போவீங்களா? அதான் சொன்னனே, கணேஷ் சொன்னான். டாக்டர், உங்களை பிராங்கா ஒரு கேள்வி கேட்கலாமா? ஒரு கால் இந்த கதைய நீங்க யாருக்காவது சொல்லி எழுத வச்சீங்களா? ஏன் அப்படி கேக்குறீங்க கணேஷ்? கதையில இருக்கிற விவரங்கள் எல்லாம் உங்களுக்கும் உங்க மனைவிக்கும் தவிர வேறு யாருக்கும் தெரிய முடியாதுங்கிறாங்களே, என்ன விவரம்? உதாரணமா உங்க 2 பேருக்குள்ளேயும் போன வியாழக்கிழமை நடந்த சண்டை. அவர் முகம் மாறியது. சொல்லிட்டாளா உங்ககிட்ட? டாக்டர், எங்க கிட்ட எதையும் ஒழிக்காம சொல்லிடுறது அனாவசிய சந்தேகங்களை கிளப்பாம இருக்கும். அனாமிகாங்கிறவங்களை பத்தி ஒரு விஷயம் சொன்னாங்க. அது இசிஜி மேட்டர்? ஆமா, அதேதான். அது அந்த கதையில வந்திருக்கா? ஆமா டாக்டர். வியாழக்கிழமை நிகழ்ந்ததுக்கு அப்புறம் உன்னை கொல்லும் தீர்மானம் உறுதிப்பட்டு விட்டது அப்படின்னு வந்திருக்கு. மை காட், யாரோ உள்ள இருந்து தகவல் கொடுக்கறாங்களா? அப்ப நீங்க இல்லையா? அபத்தமா இருக்கே.
நான் எதுக்கு கொடுக்கணும்? நிச்சயமா நீங்க விவரம் எதுவும் கொடுக்கல? என்ன சொல்றீங்க கணேஷ்? எந்த மடையனாவது பத்திரிக்கைக்கு எழுதி போட்டுட்டு மனைவியை கொலை செய்வானா? எதுக்கும் நீங்க அந்த கதை 3 சாப்டர் வந்திருக்கு. முதல்ல இருந்து படிச்சிருங்க டாக்டர். யாரையாவது படிச்சு காட்ட சொல்லணும். தமிழ் படிக்க தெரியாது எனக்கு என்றார் அவர். கணேஷ் சொன்னான், ஒரு சஜஷன் டாக்டர். உங்க மனைவியையே படிச்சு காட்ட சொல்லுங்களே. 2 பேருக்கும் உள்ள அந்யோன்யம் அதிகமாகுமே. அது கூட நல்ல யோசனை தான் கணேஷ். டாக்டர் டெலிபோனை எடுத்து தன் வீட்டு நம்பரை ஒத்தினார். அம்மா இல்லையா? ஓ அப்படியா? போனை வைத்துவிட்டு, அவ குளிச்சுக்கிட்டு இருக்கா. நான் நிச்சயம் நீங்க சொன்ன மாதிரியே செய்யறேன். நீங்களும் அவளுக்கு தைரியம் சொல்லுங்க. தனியா இருக்க பயமா இருந்தா என் கூட கிளினிக்ல வந்து உட்கார்ந்திருக்க சொல்றேன். கதைய படிச்சு காட்ட சொல்றேன். இந்த மாதிரி மண்டையை குழப்பிக்கிறத அவ நிறுத்தியே ஆகணும் கணேஷ். கதை எழுதுறது யாருன்னு கண்டுபிடிக்க பாருங்க. செலவெல்லாம் ஒரு பொருட்டு இல்ல என்றார் டாக்டர் கணேஷிடம். அவர் அறையை விட்டு விலகும் போது, அடுத்த வாரம் பெங்களூர்ல ஒரு கான்ஃபரன்ஸ் இருக்கு, கேன்சல் பண்ண முடியாது என்றார் அவர். அபூர்வாவையும் கூட்டிக்கிட்டு போங்களேன். தட்ஸ் எ குட் ஐடியா என்றார் டாக்டர். இருவரும் கிளினிக்கை விட்டு வெளியே வரும்போது டேட்டா என்ட்ரி பண்ணி கொண்டிருந்த அந்த பெண்ணை பார்த்தான். மிஸ் அனாமிகா? எஸ். கேன் ஐ ஹெல்ப் யூ? கேன் ஐ யூஸ் யுவர் போன் என்றான் வசந்த் அவளிடம். அவன் டயல் செய்ய, நீங்கள் டயல் செய்த எண் உபயோகத்தில் இல்லை என்ற குரல் செய்தி வந்தது. போனை வைத்துவிட்டு, ஒரு இசிஜி எடுக்கணும் என்றான் வசந்த். அவள் முகம் இறுகியது. எனக்கும் இசிஜிக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நான் டேட்டா என்ட்ரி, டேட்டாபேஸ் மட்டும் பாத்துக்கிறேன். ரகுபதிங்கிறவர் தான் அதெல்லாம் பாத்துக்கிறாரு. உங்களுடைய ஆன்ஜைனா எப்படி இருக்கு? என்ன சொல்றீங்கன்னே புரியல. நீங்க யாரு? அபூர்வாவுடைய நண்பர்கள், லாயர்ஸ். அபூர்வா மேடம் உங்ககிட்ட என்னை பத்தி ஏதாவது தவறா சொல்லி இருந்தா அத்தனையும் பொய். அந்த மாதிரி நடக்கவே இல்லை. பிளீஸ் போயிடுங்க. நான் இந்த மாசத்தோட ரெசிக்னேஷன் கொடுத்துட்டேன். டாக்டரும் ஒத்துக்கிட்டாரு. போதும், எனக்கு கெட்ட பேரு என்றாள் அவள். வெளியே வந்ததும் வசந்த், பாஸ் என்ன நம்பர் டயல் செய்த தெரியுமா? தெரியும்டா, டாக்டர் வீட்டுக்கு போட்ட நம்பர் தானே. நானும் கவனிச்சேன். என்ன பதில் வந்துச்சு? நீங்கள் டயல் செய்த எண் உபயோகத்தில் இல்லை. கணேஷின் புருவங்கள் உயர்ந்தன. அந்த ஆளை பத்தி என்ன நினைக்கிறீங்க பாஸ்? வீட்டுல அழகான பொண்டாட்டிய பியூட்டி குவீனை வச்சுக்கிட்டு இந்த பொண்ணோட போய் டாக்டர் எப்படி சரசம் பண்ணியிருக்க முடியும்? பாஸ், உங்களுக்கு புரியாது. பியூட்டி இஸ் இன் தி ஐஸ் ஆஃப் பிஹோல்டர். அழகுங்கிறது பாக்குறவங்க கண்ணுல இருக்கு பாஸ். இருந்தாலும் இந்த அனாமிகாவையும் அபூர்வாவையும் ஒப்பிட முடியுமாடா? மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம். சில நேரங்கள்ல மலை ஏறதை விட மடுவுல இறங்குறதுல அபாயம் கலந்த கவர்ச்சி அதிகம் இருக்குதே. 2 பேரும் நேர் எதிர் வசந்த். அவங்க நல்ல சிவப்பு, இவ நல்ல கருப்பு. உயரம், பருமன் எல்லாமே எதிர். அதேதான் காரணமா இருக்கலாம் இல்லையா? கண்ணகி மாதவி சிண்ட்ரோம். அந்த காலத்தில் இருந்தே இதே மேட்டர் தான் பாஸ். நீ டாக்டர் பத்தி என்ன நினைக்கிற? அவர் சொன்னதுல ஒண்ணு மட்டும் ஊர்ஜிதம். டாக்டர் ரொம்ப பிஸி. அதனால அழகான மனைவிக்கு வீட்டுல போர் அடிச்சு போய் கதை படிச்சு மனசுல கொஞ்சம் கற்பனை அதிகமாகி கதைய யார் எழுதுறாங்கன்னு கண்டுபிடிச்சிட்டா மர்மம் விலகிடும். நாள் பூரா அதுக்கு செலவழிச்சுட்டு தான் அந்த அகர்வால் பிரீஃப் எழுத போறேன். பாஸ், நான் ஒண்ணு பண்ணட்டுமா? அந்த அம்மா ரொம்ப பயப்படுறாங்க. அவரும் ஊருக்கு போறாரு. நான் வேணா ராத்திரி துணைக்கு அவங்க வீட்டுல சோஃபாவுல போய் படுத்துக்கட்டுமா? இதானே வேணாங்கிறது. நாம வக்கீல், டாக்டர் இல்ல. நம்ம தொழில் பகல் நேர தொழில்ரா. திருவல்லிக்கேணியில் பெரிய தெருவை யாரோ கேலிக்காக பெயரிட்டு இருக்க வேண்டும். அத்தனை சின்ன தெரு. இரு திசையிலும் போக்குவரத்து. ஏராளமான சைக்கிள்கள் இரு மருங்கிலும் நிறுத்தப்பட்டு போதாக்குறைக்கு தரையில் விரித்த காய்கறி கடைகள் வேறு. ஒரு கார் போக மறு கார் பின்வாங்க வேண்டிய நெருக்கமுள்ள பெரிய தெரு. அதில் இருந்து பிரிந்த சந்தில் இருந்தது ரமேஷ் வசிக்கும் ராமோஜி லாட்ஜ். மாடியில் பச்சை பெயிண்ட் அடித்த பிளைவுட் பிரிவுகள்.
தொப்பி இல்லாமல் தொங்கும் ஒற்றை பல்ப், நெருக்கமாக போடப்பட்ட கட்டில்கள், ஆளாளுக்கு ஒரு அலமாரி. சென்னையின் வேலையில்லா அல்லது அடிக்கடி வேலை மாற்றும் பிரம்மச்சாரிகளுக்கென்று ஏற்பட்ட தங்குமிடம். ரமேஷ் முகசவரன் பண்ணி கொண்டிருந்தான். வாங்க வசந்த், கை கொடுங்க, ப்ரமோட்டர்ஸ் கிடைச்சிருச்சு என்றான். எங்க காமிங்க. கவர்ல ரப்பர் ஸ்டாம்ப் இருந்தது. டாக்டர் ராம்சந்தருங்கிறவருடைய கிளினிக் பெசன் நகர்ல இருந்து வந்திருக்கு என்றான். வசந்த் அந்த கவரை பார்த்தான். அதில் லேசாகத்தான் டாக்டர் கிளினிக்கின் ரப்பர் ஸ்டாம்ப் முத்திரை தெரிந்தது. முதல்ல ஒன்னும் தெரியல. அப்புறம் தீக்குச்சியை எரிச்சு தேய்ச்சு பார்த்தேன். மங்களா தெரிஞ்சது. இப்ப தெளிவாயிருச்சு என்றான் ரமேஷ். கவருக்குள்ள என்ன இருந்தது? வழக்கம் போல அத்தியாயம், அப்புறம் வழக்கம் போல 500 ரூபாய் நோட்டு ஒண்ணு. வசந்த், என்ன விவகாரத்துல மாட்டி விட்டுறாதீங்க. எனக்கு வேற வேலை கிடைக்க போகுது. 2ஆம் லெவல் இன்டர்வியூ ஆகி இருக்கு. கேளம்பாக்கம் ஏரியாவுல ஃபைபர் ஆப்டிக் கேபிள் போடுறத சூப்பர்வைஸ் பண்ணணும். தினப்படி எத்தனை மீட்டர் ஆயிருக்குன்னு ரிப்போர்ட் பண்ணணும். 3000 ரூபாய் சம்பளம். ஒரு பைக் அவங்களே கொடுக்கறாங்க. கிரிக்கெட் பிளேயருங்க மாதிரி மூக்கில் தடவிக்க லோஷன் கூட தராங்க. ஹார்ட்ட மாட்டிக்கிட்டு தெருவோர டீ கடையில உட்கார்ந்துகிட்டு நாட்டாம வேலை. இந்த சனியனை எப்படி திருப்பி அனுப்புறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்ப கவரை உன்னிப்பா பார்த்தேன் வசந்த். திருப்பி அனுப்பிச்சறேனா? நல்ல காலம். இனிமே தொடர்கதை வேற யாராவது எழுதிக்கட்டும். இதுதான் லாஸ்ட் என்றான் ரமேஷ். வசந்த் அந்த அத்தியாயத்தை பார்த்தான். 5வது அத்தியாயம் படித்தான். திடுக்கிட்டான். ஓடி போய் கணேஷுக்கு போன் செய்தான். பாஸ், விஷயம் விபரீதமாயிட்டு இருக்கு. என்னடா சொல்ற? 5வது அத்தியாயம் வந்திருக்கு ரமேஷுக்கு. அதுல கதாநாயகியுடைய கணவர் டாக்டர் கிருஷ்ணசந்தர் கான்பரன்ஸுக்கு கோவாவுக்கு போறார். ராத்திரி ஒரு உருவம் வந்து அபூர்வாவை கழுத்தை நெரிச்சு கொன்னுடுது. அதை எழுதிட்டு தொடரும் போட்டிருக்கார் ஆசிரியர். கதை எங்கிருந்து வருதுன்னு ட்ரேஸ் பண்ணது என்னாச்சுரா? அந்த விவரமும் கிடைச்சிருச்சு பாஸ். டாக்டருடைய பெசன் நகர் கிளினிக்ல இருந்து தான் அனுப்பப்பட்டிருக்கு. பாஸ், எனக்கு என்னவோ அது அத்தனை கற்பனை கதை இல்லைன்னு தோணுது. உண்மையாக கூடிய எல்லா எச்சரிக்கைகளும் இருக்குது. அபூர்வா பயப்படுறதுல காரணம் இருக்கு. போலீஸுக்கு நாம சொல்லிடணும்னு நினைக்கிறேன். வசந்த், ஆபீஸுக்கு வா முதல்ல என்றான். அத்தியாயம் 6. வசந்த் வந்ததும், என்ன வசந்த், கேஸ் முடிஞ்சிருச்சு போல இருக்கே என்றான் கணேஷ். இல்ல பாஸ், இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. டாக்டர் ராம்சந்தர் கிளினிக்ல இருந்துதான் கதை அனுப்பப்படுது. அது நிச்சயமாயிடுச்சு. ஆனா யாரு அனுப்புறாங்கன்னு கண்டுபிடிக்கணுமே. கிளினிக்ல எத்தனை பேர் வேலை செய்யறாங்க? நீங்க கேப்பீங்கன்னு தெரியும். ரிசப்ஷன்ல ஒரு பொண்ணு இருக்குது, டேட்டா என்ட்ரிக்கு. அனாமிகா ரிசைன் பண்ணியாச்சு. இசிஜி அசிஸ்டன்ட் 2 பேர் இருக்காங்க. எக்கோல ஒருத்தர், ஒரு வாட்ச்மேன், ஜிம்மின்னு ஒரு நாய், பாத்ரூம் கிளீன் பண்ண கொண்டம்மான்னு ஒரு தெலுங்கு லேடி, ஒரு டிரைவர். இப்படி மொத்தம் 15 பேருக்கு மேல இருப்பாங்கன்னு தோணுது. எங்க அந்த கவரை காட்டு. கொரியரில் கதை அனுப்பப்பட்ட உரையின் மூலையில் கிளினிக்கின் முத்திரை தெளிவாக இருந்தது. கணேஷ் அபூர்வாவின் கணவருக்கு போன் செய்தான். டாக்டர், நீங்க எப்ப பெங்களூர் போறீங்க? சாயங்காலம் ஜெட் ஏர்வேஸ்ல போறேன். ஏன் கணேஷ், ட்ரிப்பை கேன்சல் பண்ணி உங்க மனைவி கூட இருக்க முடியுமா? ஏன்? 5வது அத்தியாயம் தொடர்கதை மேட்டர் சீரியஸ் ஆயிட்டு இருக்கு. கதைய உங்க கிளினிக்ல இருந்து யாரோ அனுப்புறதா தெரியுது. உங்க கிளினிக்ல எழுத்தார்வம் உள்ளவங்க யாரும் இருக்காங்களா டாக்டர்? சரியா சொல்ல தெரியலையே கணேஷ், முழுக்க விவரம் சொல்லுங்க. டாக்டர், நீங்க இன்னும் அந்த கதையை படிக்கலையே. இல்ல கணேஷ், எங்க டயம் எனக்கு. என்ன கேட்டா இதெல்லாம் நான்சென்ஸ்னு சொல்லுவேன். அபூர்வா இஸ் ஓவர் ரியாக்டிங். கொஞ்சம் கேளுங்க டாக்டர். இந்த வாரம் அனுப்பப்பட்ட கதையில இருக்கிற டாக்டரும் ஊரை விட்டு வெளியே கோவா போறாரு. ராத்திரி அவருடைய மனைவி கொல்லப்படுறாங்க அப்படின்னு கதை போகுது. அப்படியா? திஸ் இஸ் அன்பிலீவபிள். உங்க மனைவி அதை படிச்சா ரொம்ப பயப்படுவாங்க. அதனால நீங்க செய்ய வேண்டியது 2 காரியம். மயா பத்திரிக்கை செவ்வாய்க்கிழமை, அதாவது இன்னைக்கு வருது. அத உங்க மனைவி படிக்காம பாத்துக்கணும். அவங்க கூட இருக்கணும். இல்லாட்டி பெங்களூருக்கு கூட்டிட்டு போயிடுங்க. நீங்க சொல்லி பாருங்களேன் கணேஷ்.
என் பேச்ச கேட்பான்னு தோணல. சமீபத்துல அவ நடந்துக்கிற விதமே சரியில்லை. அப்படியா? ஆமா. எங்களுக்குள்ள அனாமிகா விஷயமா ஒரு பெரிய போராட்டமே நடந்துருச்சு. அதுல இருந்து அவ என்கிட்ட பேசுறதே இல்ல. மௌன யுத்தம் நடக்குது எங்களுக்குள்ள. எப்படியாவது இன்னொரு டிக்கெட் புக் பண்ணி அவங்கள கூட்டிக்கிட்டு போறது நல்லது டாக்டர். சரி, நான் ஃபோன் பண்ணி பார்க்கறேன். என்ன சொல்ற பார்க்கலாம். அப்ப உங்க ஃபோனுக்கு நான் காத்திருக்கவா? ஆமா கணேஷ். கணேஷ் போனை வைத்தபோது வசந்த் கேட்டான். என்ன சொல்றாரு? அவரு சொன்னா அவ கேட்க மாட்டேங்கிறாரு. அவரு பெங்களூர் போய்த்தான் ஆகணும்னா, வசந்த் நீ போய் காவல் இருக்கிறது நல்லது. ஆனா உன்னை நம்ப முடியாது. அனுதாபம்னு கொஞ்சம் எல்லை மீறிடுவ. பாஸ், இதுதானே வேணாங்கிறது. கிளையண்ட் கிட்ட எப்பவாவது வம்பு பண்ணியிருக்கனா? சொல்லுங்க பாஸ். ஒரு உதாரணம் சொல்லுங்க பார்க்கலாம். நீ ரொம்ப நல்லவன்டா. ஆனா சமூகம் நாளும் சொல்லுமே. அதுவும் கல்யாணமான பொண்ணு வேற. மெகா சீரியல் ரேஞ்சுக்கு டயலாக் விடுறீங்க. சமீபத்துல நத்தைன்னு ஒரு சீரியல் சாம்பிள் பார்த்தேன். பாஸ், கேன் யூ பிலீவ் இட்? 5 நிமிஷம் விளம்பரம், 5 நிமிஷம் டைட்டில் சாங், 5 நிமிஷம் ரீகேப் கதை இதுவரை, 5 நிமிஷம் மறுபடி விளம்பரம். ஆச்சு, ஓவர். தமிழ் கூறும் நல்லுலகத்தின் மேல் அடிக்கப்படும் மிக விஸ்தாரமான மொட்டை சந்தனம் தடவி என்றான் வசந்த். ஹிந்தியில என்ன வாழுதான்? ஹிந்தியிலயாவது கொஞ்சம் மச்ச நிச்சு சகவாசம், அடல்ட்ரி எல்லாமே இருக்கே. ஆனா இதுல எல்லாரும் நல்லவங்களா இருக்காங்க. ஒரு மாதிரி கை கால் எல்லாம் எனக்கு நடுங்க ஆரம்பிச்சிருது பாஸ். அப்ப பார்க்காதரா? அப்போது டெலிபோன் மணி அடித்தது. டாக்டர் தான். கணேஷ், அவளுக்கு போன் செஞ்சு பார்த்தேன். கூட வரமாட்டாளாம். வேணும்னா நீ கேன்சல் பண்ணிக்கன்னு சொல்றா. தொடர்கதை அத்தியாயத்தை பத்தி சொல்லிட்டீங்களா டாக்டர்? மேம்போக்கா சொன்ன. நீ பயப்படுறதால தனியா விட்டுட்டு போக தயக்கமா இருக்குன்னு சொன்ன. உங்களுக்கு அதுதான் முக்கியம். போயிட்டு வாங்கங்கிறா கணேஷ். யோசிச்சு பாருங்க. ஏதோ ஒரு பத்திரிக்கையில வர்ற கற்பனை கதை இது. அதுக்கு போய் இத்தனை முக்கியத்துவம் கொடுத்து ஒரு இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸுக்கு போறத நான் கேன்சல் பண்ணணுமா? சொல்லுங்க கணேஷ். ஒரு எச்சரிக்கை தானே டாக்டர். நீங்க பெங்களூர் கட்டாயம் போகணும்னா நாங்க ஒருத்தர் உங்க வீட்டுக்கு போய் உங்க மனைவிக்கு துணையா இருக்கிறதா தீர்மானிச்சிருக்கோம். உங்களுக்கு அப்செக்ஷன் இருக்குமா? எனக்கு ஒண்ணு இல்ல. அத அவ விரும்புவாளா தெரியல. கேட்டு பாருங்க. போன் பேசி முடித்த போது மாலை 4:30 மணி இருக்கும். கணேஷ் வசந்திடம் சொன்னான். அபூர்வாவை போய் பாரு வசந்த். முழு விஷயத்தையும் சொல்லிடு. 3 ஆப்ஷன் கொடு. கணவனை வற்புறுத்தி கூட இருக்க சொல்லலாம். இல்லாட்டி இங்க வந்து ராத்திரி தங்கலாம். அல்லது நாம அங்க போய் இருக்கலாம். எப்படியும் தனியா இருக்க வேண்டாம்னு சொல்லிப்பாரு. என்ன? நீங்க? நான் ஒரு தடவை டென்டிஸ்ட பார்த்துட்டு வந்துடுறேன். செல்போன்ல பேசுறா என்ன? அபூர்வாவின் வீடு சிபி ராமசாமி ஐயர் ரோட்டை விட்டு விலகிய பல சந்துகளில் ஒன்றில் இருந்தது. அமைதியான இடம். 8 பிளாட்டுகள் இருந்தன. அதில் இருந்து தள்ளி டாக்டரின் வீடு பின்னால் ஒளிந்திருந்தது. மரங்கள் சூழ்ந்து வேப்பங்காய்கள் இறைந்திருந்தன. பக்கத்து நிலத்தை டெவலப் செய்து கட்டி மிச்சமிருந்த பின்பக்கத்தில் தனி வீடு. அபூர்வா கதவை திறந்தாள். ஹவுஸ் கோட் அணிந்திருந்தாள். வாங்க வசந்த். இப்பதான் டாக்டர் போன் பண்ணாரு. புதுசா ஒரு குழப்பமா? தெரியும் அபூர்வா. நாங்க தான் போன் பண்ண சொன்னோம். பெங்களூர் வர சொன்னாரு. நான் மறுத்துட்டேன். ஏன்? ஏன்னா எனக்கு அவர் மேலேயே நம்பிக்கை போயிடுச்சு. அவள் தடுமாறுவது போல தெரிந்தது. கண்களில் லேசான சுழற்சி இருந்தது. அபூர்வா, ஆர் யூ ஆல்ரைட்? கோச்சிக்காதீங்க. நீங்க குடிப்பீங்களா? எப்பவாவது ரெட் ஒயின். தனிமையினாலா? இல்ல வசந்த், பயத்தால. என்ன பயம்? நாங்க தான் இருக்கமே. இப்ப நான் வந்துட்டனே. வேணும்னா ராத்திரி இங்க தங்குன்னு கூட பாஸ்கர் சொன்னாரு. உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லாத பட்சத்துல. தட் இஸ் ஸ்வீட் வசந்த். ஆனா வசந்த், நான் தான் பைத்தியமா அந்த கதை முழுக்க கற்பனை பண்ணிக்கிறேனோ? அபூர்வா, அத கற்பனைன்னு ஒதுக்க முடியல. டூ க்ளோஸ் டு ரியாலிட்டி. எல்லாமே ஒரு விதமா குரூரமான ஜோக்கா இருக்கலாம். விபரீதமாகவும் இருக்கலாம். அலட்சியப்படுத்த முடியாதுல்ல. நான் ஒன்னு கேக்குறேன் வசந்த். ஷாக் ஆயிடாதீங்க. ராமச்சந்தர் என்ன கொல்ல பண்ற சதியா இது? என்றாள்.
வசந்த் திடுக்கிட்டான். அப்படி ஒரு ஆங்கிள் இருக்குதா? ஏன் அப்படி தோணுது உங்களுக்கு? அவருக்கு தான் எங்களுக்குள்ள நடந்த எல்லா உள் விவரங்களும் தெரியும். அது எல்லாம் கதையில வந்தது. என்ன பயமுறுத்த டெரரைஸ் பண்றாரா? எப்படி சொல்ல முடியும்? யார்கிட்டயாவது அத அவர் சொல்லியிருக்கலாம். உங்கள மிரட்டுறதுக்கோ அல்லது கொல்றதுக்கோ என்ன காரியம் இருக்க முடியும்? சொத்து? வர்றப்ப பாத்தீங்களே, இந்த ஏரியா முழுக்க என்னதுதான். முன்னால இருக்கிறத பில்டர்ஸ் கிட்ட வித்து கிளினிக்ல இன்வெஸ்ட் பண்ணாரு. மிச்சம் இருக்கிற இந்த லேண்ட் வேல்யூவே கோடி கணக்குல வரும். பில்டர் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. நான் வேண்டாம்னு சொல்லியிருக்கேன். எதுக்கு அதிக பணம்? வர்ற பணம் போதும். சண்டை போடாம சந்தோஷமா இருக்கிறது தான் முக்கியம்னு சொன்னேன். ஆனா அவர் சம்மதிக்கல. 2-3 தடவை கம்பல் பண்ணி பார்த்தாரு. எனக்கு என்னவோ அவர் தனியாவோ இல்ல யாரோடவோ சேர்ந்தோ ஒரு பெரிய சதி பண்றாப்ல தோணுது. யாரோட? அனாமிகா. அவங்க தான் ரிசைன் பண்ணிட்டாங்களாமே. அதெல்லாம் பாசாங்குங்க. இன்னும் வந்துகிட்டு இருக்கா. நீங்க அவளை பாத்தீங்கல்ல? ஆ, பார்த்தேன். அவ மேல என்ன அப்படி ஒரு கவர்ச்சி அவருக்கு? உங்களுடைய எதிர்மறைன்னு சொல்லலாம். சில நேரத்துல இந்த கெமிஸ்ட்ரி புரியறது கஷ்டம். யோசிச்சு பாருங்க அபூர்வா. இந்த மாதிரி பத்திரிக்கையில முதல் வாரம் எழுதிட்டு அடுத்த வாரம் அதை செயல்படுத்துறது கேணத்தனமான காரியமா இல்ல? நீங்க யோசிச்சு பாருங்க வசந்த். இதுவே அவருடைய பாதுகாப்பா இருக்கலாம் இல்லையா? அவர் மேல குற்றச்சாட்டு வந்தா எந்த கோர்ட்டும் நம்பாது இல்லையா? எழுதி வச்சு கொலை பண்றதாவது. யானை தன் தலையிலேயே மண் அள்ளி போட்டிருக்கிறாப்ல. அபூர்வா, நீங்க இன்னைக்கு வந்த மயா படிச்சீங்களா? வாங்கி வச்சிருக்கேன் வசந்த், இன்னும் படிக்கல. நீங்க படிச்சிருங்க. அதுக்கு முன்னாடி ஒரு ஆசாமி இந்த மாதிரி எழுதி வச்சு கொலை பண்றான்னு அந்த கேஸ் உங்ககிட்ட வந்தா எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க வசந்த்? பியூர் அண்ட் சிம்பிள் அபூர்வா. இன்சானிட்டி பிளீ. ஒரு பைத்தியக்காரன் தான் நட்டு கலண்ட கேஸ் தான் இந்த மாதிரி செய்வான்னு வாதாடி 3 வருஷத்துல வெளியே கொண்டு வந்துருவோம். அச்சா, ஓஎஸ், நீங்க சொல்றதுலயும் ஒரு பாயிண்ட் இருக்கு அபூர்வா. உங்க கணவர் பண கஷ்டத்துல இருக்காரா? தெரியலையே வசந்த். என்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாரு. கிளினிக்ல நிறைய கேஸ் கலெக்ட் ஆகிறது. இந்த வாரம் அனுப்பின தொடர்கதையில உங்க கணவர் கோவா போறார். ராத்திரி கொலை நடக்குது. ஐயோ வசந்த், என்ன இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுறீங்க? பாருங்க, இத 2 விதமா பார்க்கலாம். எல்லாமே கற்பனை கதை. யாரோ விளையாடுற சைக்காலஜிக்கல் கேம். அது உங்க கணவராகவும் இருக்கலாம், அல்லது கிளினிக்ல இருக்கிறவங்களாகவும் இருக்கலாம். எப்படி சொல்றீங்க வசந்த்? கதையை அனுப்புன உரையில கிளினிக்கினுடைய முத்திரை இருந்தது. வசந்த், எனக்கு இப்ப ப்ளீஸ், நிஜமாவே ஏதோ ஒரு பெரிய ஆபத்து இன்னைக்கு ராத்திரி வரப்போகுதுன்னு நடுக்கமா இருக்கு. வசந்த், என்னை விட்டுறாதீங்க. நீங்க போயிடாதீங்க. ப்ளீஸ், இங்கேயே இருங்க வசந்த். அவரு பெங்களூர் போறாரு. நான் ராத்திரி தனியா இருக்க முடியாது. அவள் கண்களில் மிகுந்த பயம் தெரிந்தது. சரி, இருக்கேன், கவலைப்படாதீங்க. என் மேல நம்பிக்கை இருக்குல்ல? என்னங்க வசந்த், நீங்க என் பிரதர் மாதிரி. அப்படியெல்லாம் வேண்டாம். நல்ல நண்பர்னு வச்சுக்கலாம். நான் ராத்திரி வந்துடுறேன். அது வரைக்கும் வேலைக்காரங்க இருக்காங்களே. ஒரு தலையணை, கொசுவத்தி, டிவி ரிமோட், ஒரு கிளாஸ் மைலோ போதும் என்றான் வசந்த் அவளிடம். வசந்த் அலுவலகத்திற்கு வந்து 2 நாட்களாக தேங்கி இருந்த கேஸ் காகிதங்களை கவனித்தான். மெயில் பார்த்தான். கணேஷ் தீவிர யோசனையில் இருந்தான். என்ன பாஸ், நம்ம கிளையண்ட் ஒருத்தர் விசிடி சிங்கப்பூர்ல வாங்கிக்கிட்டு வந்திருக்காரு. அவரை 292ல பிடிச்சிருக்காங்க. எப்படா அது குற்றமாடா? விசிடி ஆபாசமானதா இருந்தா குற்றம். 292 படி ஆபாசமான புத்தகத்தை, படத்தை, பொருளை விக்கிறதோ, வாடகைக்கு தர்றதோ, மத்த பேருக்கு கொடுக்கறதோ, பொதுமக்களுக்கு காட்டுறதோ குற்றம்னு சொல்லுது. அந்த ஆளு என்ன விசிடி வச்சிருந்தாரு? டைட்டிலே இல்லடா. அப்ப நிச்சயம் பக்தி படம் தான். எதுக்கும் ஒரு காப்பியை போட்டு பாத்துருங்க. கலையார்வம் கிளையார்வம்னு ஜல்லி அடிக்கலாம். பாஸ், அபூர்வா ஒரு அதிர்ச்சியான கேள்வி கேட்டாங்க. என்ன? இது எல்லாமே அவளோட கணவர் டாக்டர் ராம்சந்தர் செய்யறதா இருக்குமான்னுட்டு. எனக்கு ஏற்பட்ட முதல் சந்தேகமே அதுதான்டா முட்டாள் வசந்த். அப்படியா? பாஸ், நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் எதுவும் முடிவுக்கு வரலடா.
பத்திரிக்கையில கதையா எழுதிட்டு கொலை பண்ணுவாங்கங்கிறது ரொம்ப நம்ப முடியாததா இருக்கு. அதுவே அவருடைய அலிபையா இருக்கலாம் இல்லையா? இருந்தாலும் கொஞ்சம் இழுவதாண்டா. இப்ப என்ன, அந்த ஆளுதான் பெங்களூர் போயிருக்காரே. அபூர்வா ராத்திரி துணைக்கு இங்க வர சொல்லியிருக்காங்க பாஸ். போயிட்டு வாடா. துப்பாக்கி எடுத்துட்டு போ. அதான் யோசிச்சேன். லைசன்ஸ் புதுப்பிச்சாச்சுல? பார்க்கணும் பாஸ். போனில் ஒரு பீட்சா ஆர்டர் செய்து 2 பேரும் சாப்பிட்டு விட்டு மற்ற வேலைகளை முடித்துவிட்டு ஒரு முக்கியமான பிரீஃப் எழுதிவிட்டு கிளம்புவதற்கு மணி 8:30 ஆகிவிட்டது. ஆபீஸை பூட்டும் போது உள்ளே போன் மணி அடித்தது. வசந்த் அழுத்துக் கொண்டான். ஐயோ, மறுபடி எல்லா பூட்டுகளையும் திறக்கணுமா? போன் பிடிவாதமாக அடித்துக் கொண்டிருந்தது. ஒரு தடவை நின்று மறுபடி அடித்தது. கணேஷ் அதை பாய்ந்து எடுத்து, கணேஷ் ஸ்பீக்கிங் என்றான். கணேஷ், உடனே வாங்க, நான் சந்தர கொன்னுட்டேன் என்று பதில் வந்தது எதிர்முனையில். பகுதி 4 மற்றும் இறுதி பகுதி. அத்தியாயம் 7. கணேஷும் வசந்தும் சிபி ராமசாமி ஐயர் ரோடை விட்டு ஒதுங்கியிருக்கும் சந்து வீட்டுக்கு சென்றபோது அது நிச்சலனமாக இருந்தது. கணேஷ் கதவை தட்டி பார்த்தான். அது தானாக திறந்து கொண்டது. அபூர்வா, அபூர்வா என்று கூப்பிட்டார்கள். பதில் இல்லை. நாய் குரைத்தது கேட்டது. மெல்ல உள்ளே சென்றார்கள். விசும்பல் சப்தம் கேட்டது. ஹாலில் டிவியில் யாரோ அழுது கொண்டிருந்தார்கள். குழாய் ஒழுகிக் கொண்டிருந்தது. நாய் வெளியே கட்டி போட்டு குரைத்து கொண்டிருந்தது. அபூர்வா, எங்க இருக்கீங்க? கணேஷ் வந்திருக்கேன். வசந்த் சமையலறைக்குள் நுழைவாசலில் கீழே பார்த்து, வாஸ் பாருங்க என்று காட்டினான். இரத்தக்கரை. சமையலறைக்குள் நுழைந்தான். தரையில் கீழே டாக்டர் ராம்சந்தர் கிடந்தார். அவர் முகம் பக்கவாட்டில் சாய்ந்து வாய் திறந்து நெற்றி சுருங்கி இருந்தது. சட்டையின் கை ஒருவாறு மடங்கி இருந்தது. உள்ளங்கையில் ரத்தம் இன்னும் உறையாமல் கசிந்து கொண்டிருந்தது. மணிக்கட்டில் வாட்ச் இல்லை. வெயில் படாத சுவடு தெரிந்தது. வசந்த், உயிர் இருக்கா பாரு. மாட்டேன் பாஸ், இந்த வேலை மட்டும் வேண்டாம். கணேஷ் அவனை முறைத்து பார்த்து உடலை புரட்டாமல் கழுத்தில் விரல் வைத்து பார்த்தான். மார்பில் காது வைத்து பார்த்தான். போயிட்டார். வசந்த் அபூர்வா என்று உரக்க அழைத்து பார்த்தான். பதிலே இல்லை. நாய்தான் அதிகமாக குரைத்தது. ஓடிட்டாங்களா? இல்ல வசந்த், பிளாட்ல பெருசா லைட் எரியுது பாரு, அங்கதான் போயிருக்கணும். இரு, நான் போய் விசாரிக்கிறேன். வேண்டாம் பாஸ், எனக்கு டெட் பாடி கூட தனியா இருந்து பழக்கம் இல்ல. பயப்படாதரா, டெலிபோன் வந்தா எடுக்காத. அந்த வீட்டோடு ஒட்டி இருந்த பிளாட்டுகளில் ஒன்றின் வாசலில் பிரகாசமாக விளக்கெரிய அதன் ஹாலில் தலையை பிடித்து கொண்டு அபூர்வா மூக்கிலும் கண்களிலும் மிகுதியாக நீர் வடிய உட்கார்ந்திருந்தாள். ஒருவர் போனை தட்டி உயிர்ப்பித்துக் கொண்டிருந்தார். இங்கிருக்கீங்களா என்றபடியே அவள் அருகே போனான் கணேஷ். அவனை பார்த்ததும் அவள் ஓடி வந்து கட்டிக்கொண்டு, ஐயோ, கொன்னுட்டேன் கணேஷ் என்று கதறினாள். அந்த வீட்டுக்காரர், ஓ, நீங்க தான் கணேஷா, நல்ல வேளை வந்தீங்க. என்ன சொல்றாங்கன்னு எங்களுக்கு புரியல, ஒரே குழப்பம். ஓகே அபூர்வா, வாங்க போலாம். பாடி எங்க இருக்கு? வீட்டுக்குள்ள கிடக்கு, நான் பார்த்தேன். ஐயோ ராமு, தேவகி, கதவை சாத்திக்கோ. என்ன எழவிடாது. இப்ப போலீஸ் வருமா? நான் சாட்சி சொல்லணுமா? வீட்டுக்காரர் பயப்பட்டார். உங்க பேர் என்ன சார்? பத்ரிநாத். மிஸ்டர் பத்ரிநாத், கொலை நடந்தா போலீஸ் வராம குருக்களா வருவாரு, வெறுப்பேத்தாதீங்க. கணேஷ் அவளை மெல்ல வாங்க அபூர்வா என்று அழைத்து கொண்டு சென்றான். கைத்தாங்கலாக கொஞ்சம் அழுத்தமாகவே அணைத்து கொண்டு மறுபடி அவர்கள் வீட்டுக்கு சென்றான். என்ன கொல்ல வந்தார் கணேஷ் என்று அரற்றி கொண்டிருந்தாள். பாஸ், ஏன் இவ்வளவு நேரம்? உடம்பு நீளமாயிட்டே இருக்கு. போலீஸுக்கு சொல்லிட்டல்ல? சொல்லணுமா பாஸ்? என்னடா விளையாடுறியா? அவளை சோஃபாவில் உட்கார வைத்தான் கணேஷ். முதல்ல போலீஸ், ஆம்புலன்ஸ் எல்லாத்துக்கும் சொல்லணும். என்ன அரெஸ்ட் பண்ணுவாங்களா? பயத்துடன் கேட்டாள் அபூர்வா. என்னதான் ஆச்சு சொல்லுங்க அபூர்வா. வசந்த், கணேஷ், என்னுடைய கணவர் பெங்களூர் போறதா தானே சொன்னாரு. போகவே இல்ல. திடீர்னு பாக்குறேன் பின்னால வந்து நிக்கிறாரு. வசந்தும் கணேஷும் ட்ரிப்ப கேன்சல் பண்ண சொல்லிட்டாங்க. உனக்கு துணையா இருக்க வந்துட்டேன். என்ன பயம் என்கிட்டன்னு சொல்லிட்டு அப்புறம் என்னென்னவோ பேத்துறாரு. என்ன சொன்னாரு?
அந்த கதைய ஒருத்தங்கிட்ட சொல்லி எழுதுறது நான் தான்னா யாராவது நம்புவாங்களா? முன்கூட்டியே எழுதிட்டு பொண்டாட்டிய கொன்னுட்டானா போலீஸ் தான் நம்புவாங்களா? இப்ப நான் உன்னை கொன்னுட்டு அடுத்த ஃபிளைட்ல பெங்களூர் போயிட்டேன்னா யாருக்கும் தெரியாது அது. எவனோ ஒரு பைத்தியக்காரன் கொன்னுட்டான்னு தானே நினைப்பாங்க. நான் பைத்தியக்காரனா? நான் பைத்தியக்காரனாடி? இல்லையே. இப்படி சொல்லிக்கிட்டு கிச்சன்ல என்ன செலுத்தி என்ன மடக்கிறாரு. நான் பின்னால பின்னால போறேன். மேடை தடுக்குது. கைய புடிச்சு பின்னால மடக்கிறாரு. எனக்கு என் கைக்கு ஏதோ தட்டுப்படுது. கிச்சன் கத்தி. கணேஷ், எங்கிருந்து அந்த கத்தி வந்தது? எங்கிருந்து எனக்கு அந்த சக்தி வந்தது? அப்படியே திமிரி ஒரே குத்து. எக்கச்சக்கமா உள்ள போயிடுச்சு. அப்படியே புருஷனை கொல்லுவியாடின்னு கேட்டுக்கிட்டு முழு வெயிட்டோட தடுமாறி என் மேல விழறாரு. எனக்கு மூச்சு திணறுது. அதுக்குள்ள என் கழுத்துல எல்லா விரலையும் வச்சு அழுத்துறாரு. முழுக்க அழுத்தி எனக்கு பிராணன் போறதுக்குள்ள அவருக்கு பிராணன் போயிடுச்சு. பாருங்க, பாருங்க கணேஷ். அவள் கழுத்தில் சிவப்பு கோடுகள் தெரிந்தன. அபூர்வா, ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். இப்ப என்னாகும் கணேஷ்? கவலைப்படாதீங்க அபூர்வா, நாங்க எல்லாம் பாத்துக்கிறோம். வசந்த், அலமாரியில டிராங்கவிலைசர் ஏதாவது இருக்கா பாரு. வசந்த் அலமாரியில் தேட கணேஷ் ஹாலின் நடு மேஜையில் வைத்திருந்த சிறிய சூட்கேஸை கவனித்தான். அதன் அடையாள பட்டையில் டாக்டர் ராம்சந்திரின் கார்டு செருகி இருந்தது. அதன் ஒரு பையில் ஏர் டிக்கெட் செருகி இருந்தது. என்ன கைது பண்ணுவாங்களா கணேஷ்? பயத்துடனே கேட்டாள் அபூர்வா. வசந்த், இப்ப என்னடா பண்ணணும்? போலீஸ் ஆபீசர் வரட்டும் பாஸ். செஞ்சத அப்படியே ஒத்துக்கட்டும். 45 ஒண்ணும் கீழே கஸ்டடிக்கு தன்னை ஒப்படைக்கட்டும். பொண்ணா இருக்கிறதால ராத்திரி அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க. நாளைக்கு ரிமாண்டுக்கு வரும். அப்ப நாம வாதாடி பார்க்கலாம். கணேஷ் அபூர்வாவை பார்த்து, பாருமா, இங்க உங்க கணவரை கொன்னதா சொன்னது நிஜம்தானே? ஏன் ஏன் கணேஷ் கேக்குறீங்க? அவருக்கு வேற ஏதாவது ப்ராப்ளம், அதாவது ஹார்ட் அட்டாக், அதிர்ச்சி, இப்படி ஏதாவது காரணத்தால அல்லது தப்பி தவறி விழுந்ததால? இல்ல இல்ல, என்ன தாக்க வந்தாரு. அதை தடுக்க அவரை கத்தி எடுத்து குத்திட்டேன். அதுதான் நிஜம் கணேஷ். என்ன காப்பாத்துவீங்களா கணேஷ்? உங்ககிட்ட பெங்களூர் போறதா சொல்லிட்டு கொஞ்சமும் எதிர்பார்க்காம வந்தப்ப என்ன மணி இருக்கும்? இப்பதான் 1 மணி நேரம் கூட ஆயிருக்காது. வாசலில் மண்டையில் நீல விளக்கின் சிமிட்டலுடன் ஆம்புலன்ஸ் வந்து சேர்ந்தது. கூட்டம் கூடி பனியனிலும் அரை டிராயரிலும் ஆர்வ பார்வையுடன் பக்கத்து எதிர்வீட்டுக்காரர்கள் மெல்ல தயக்கத்துடன் குழுமினார்கள். அதே சமயம் போலீஸ் ஜீப்பும் வந்திருந்தது. அதில் இருந்து வெளிப்பட்டு இங்கும் அங்கும் பார்த்து கொண்டு தன் தொப்பியை சரி செய்து கொண்டு வந்த இன்ஸ்பெக்டர் பெயர் பாலாஜி என்பது தெரிந்தது. நீங்க தான் போன் பண்ணீங்களா? இன்ஸ்பெக்டர் கேட்டார். ஆமா இன்ஸ்பெக்டர், என் பேர் கணேஷ். ஓ, அந்த கணேஷா? ஆமா. கை கொடுங்க, உங்களை ரொம்ப நாளா சந்திக்கணும்னு ஆசை. வசந்த் வந்திருக்காரா? இதோ. சௌகரியமா போச்சு. சொல்லுங்க கணேஷ், என்ன நடந்தது? கணவன் கொல்ல வந்தாரு. அதுல இருந்து தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக கத்தி எடுத்து குத்திட்டாங்க. நீங்க ஸ்பாட்ல இருந்தீங்களா? இல்ல, போன் பண்ணி வந்தோம். கலக்கமா இருக்காங்க. உங்க கேள்விகளை குறைவா வச்சுக்கலாம். பாலாஜி உள்ளே வந்து குனிந்து டாக்டரின் உடலை தொட்டு பார்த்தார். சூடு இருக்குது, அதிக நேரமாகல. பாலாஜி பல உடல்களை பார்த்தவர் என்று தெரிந்தது. பாலாஜிக்கு கணேஷை பார்த்ததில் ஓர் உற்சாகமும் தன் திறமையை காட்ட வேண்டும் என்ற ஆர்வமும் இருப்பது தெரிந்தது. கணேஷ், இது சடன் அஸ்பிக்ஷியாவால ஏற்படுறது. நாக்கு லேசா வெளியே வந்திருக்கு பாருங்க. வசந்த், எங்க போறீங்க? இருங்க. எனக்கு இவ்வளவு விவரம் வேண்டாம் பாலாஜி சார் என்றான் வசந்த். லேசா நொர கலந்த ரத்தம் தெரியுது பாருங்க. எதனால செத்திருப்பாங்க? கேட்டான் கணேஷ். ஏன் அனுபவத்துல கத்தி மார்ல பாஞ்சிருக்கு. நுரையீரல்ல பஞ்சர் விழுந்து ஆக்சிஜன் கம்மியா போய் ஆஸ்பிக்ஷியா தான் காரணம். ரத்தமும் நிறைய ஊத்தி இருக்காரு. எக்கச்சக்கமா குத்து விழுந்திருக்கு. ஆமா, எப்படி ஆயுதம் கிடைச்சது? கிச்சன்ல கத்தி, அதோ கிடக்கு பாருங்க. நீங்க தொடலையே. இல்ல இன்ஸ்பெக்டர், நான் அவங்கள பார்க்கலாமா? பலசாலியா இருப்பாங்களோ? எதுக்காக கொன்னாங்களா? 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்களா? இம்பல்சிவ் மர்டரா? வசந்த் விளக்கமாக சொன்னான். அதை ஏன் கேக்குறீங்க இன்ஸ்பெக்டர்? அது வினோதமான கதை. புது மாதிரியா மனைவிய கொல்ல இவரு பிளான் போட்டிருக்காரு.
இந்த அம்மா அத ஓரளவு எதிர்பார்த்ததால உள்ளுக்குள்ள ஒரு எச்சரிக்கை இருந்திருக்கு. இல்லன்னா இவங்க காலி, தப்பிச்சிருக்காங்க. நீங்க 2 பேரும் எப்ப வந்தீங்க? எங்க கிட்ட பாதுகாப்பு கேட்டாங்க. குடுக்கலையா? நாங்க வர்றதுக்குள்ள சம்பவம் நடந்து முடிஞ்சு போச்சு. நியாயமோ அநியாயமோ தாக்க வந்திருக்காரு. தற்காப்புக்காக திருப்பி தாக்கி இருக்கா. செத்துட்டாரு. எஸ், ஓப்பன் அண்ட் ஷட். இதற்குள் அபூர்வா அறையில் இருந்து வெளியே வர, அம்மா கவலைப்படாதீங்க. தற்காப்புக்காக கணவனை கொன்னிருக்கீங்கன்னு நிரூபிச்சாச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப குறைவான தண்டனை தான் கிடைக்கும் என்றார் இன்ஸ்பெக்டர். கணேஷ், வாங்க ஹாலுக்கு போலாம். இவங்க மாடலா என்று கேட்டார் இன்ஸ்பெக்டர். எக்ஸ் மாடல். பேப்பர்காரங்க மொச்சிருவாங்களே. ஹாலுக்கு வந்து உட்கார்ந்தார்கள். என்னதான் ஆச்சு? எப்படி உங்களை முதல்ல அணுகுனாங்க? விவரமா சொல்லுங்க. அம்மா, நீங்க எதுவும் பேச வேண்டாம். இப்ப இவங்க சொல்றது சரியான்னு தலை ஆட்டனா கூட போதும். டென்ஷன்ல இருக்கீங்க, தெரியுது எனக்கு. நீங்க சொல்லுங்க கணேஷ். மயான்னு பத்திரிக்கை வருது தெரியுமா இன்ஸ்பெக்டர்? ஓ, தெரியுமே. அதுல தானே 5வது அத்தியாயம்னு ஒரு கதை வருது. என்னுடைய மனைவி இது யாரு எழுதுறதுன்னு மண்டைய போட்டு உடைச்சுக்கிட்டு இருக்கா. ₹1,00,000 பரிசாமே. நீங்க அந்த கதையை படிக்கிறீங்களா இன்ஸ்பெக்டர்? எங்கெங்க டைம் இருக்கு, படிச்சிருங்க. காரணம் அதுல வர்ற எல்லா சம்பவங்களும் இங்கேயும் நடந்திருக்கு. ஓ, திஸ் இஸ் இன்ட்ரெஸ்டிங் கணேஷ். முதல்ல இருந்து சொல்லுங்க. கணேஷ் சொன்னான். கணேஷ், எனக்கு ஒண்ணு தோணுது. இதுக்கு அந்த பத்திரிக்கை ஆபீஸுக்கு ஒரு வாரண்ட் எடுத்துட்டு போய் எடிட்டரை கலக்கிடுறேன். அவங்க யார் எழுதுறாங்கன்னு வாசகர்களுக்கு ஒரு பெரிய போட்டி வச்சிருக்காங்க. சொல்ல மாட்டாங்க. கொலை விழுந்துருச்சு. போட்டியாவது மண்ணாங்கட்டியாவது யார் எழுதுறதுன்னு சொல்லிதான் ஆகணும். கோர்ட் ஆர்டர் வாங்கிட்டு போகலாம். தேவையில்லை இன்ஸ்பெக்டர். எழுதுறது யாருன்னு தெரிஞ்சிருச்சு. திருவல்லிக்கேணியில ஒரு வேலையில்லாத இளைஞன். பேரு ரமேஷ். அட்ரஸ் சொல்லுங்க, நான் கைது பண்ணிட்டு வர்றேன். தேவையில்லை இன்ஸ்பெக்டர். அத அவன் நேரடியா எழுதுறது இல்ல. வாரம் அவனுக்கு இன்ஸ்டால்மெண்டா கொரியர் அனுப்புறாங்க. ரேஸ் பண்ணிடலாமே. பண்ணியாச்சு. அது டாக்டருடைய கிளினிக்ல இருந்து தான் வருதுன்னு தெரிஞ்சிருச்சு. துடிப்பா வேலை செஞ்சிருக்கீங்க. அப்ப டாக்டர் தான் யார்கிட்டயோ சொல்லி எழுதுறாருன்னு தெரியுது. கேஸ் க்ளோஸ் என்றார் இன்ஸ்பெக்டர். ஏறக்குறைய அப்படிதான் இன்ஸ்பெக்டர். என்ன ஜெயில போடுவீங்களா என்று மீண்டும் பயத்துடனே கேட்டாள் அபூர்வா. குற்றம் திட்டமிட்ட கொலை குற்றமா நிரூபிக்கப்பட்டாலே தவிர உங்களை அரெஸ்ட் பண்ண தேவையில்லை. இப்பவே நீங்க நடந்ததை ஒத்துக்கிட்டதால எங்க கஸ்டடியில சரண்டர் ஆனாப்லதான். கிளினிக்ல உள்ள அத்தனை பேரையும் விசாரிச்சாலாம் கணேஷ். கணேஷ் தயக்கத்துடன், அப்படிதான் செய்யணும்னு எனக்கும் தோணுது. ஏன் தயங்குறீங்க? இது யாருடைய பை? டாக்டருடையது. ஏர்போர்ட் போகாம இங்க வந்திருக்காரு. டிக்கெட்டு கூட இருக்குது பாருங்க. சாயங்காலம் போக வேண்டிய பிளைட்ட கேன்சல் பண்ணியிருக்காரு. அடுத்த பிளைட்ல போறதா சொன்னதா செக் பண்ணிடலாமே. விமான டிக்கெட்டை அவர் பார்த்தார். ராத்திரி பிளைட்டுக்கு தான் டிக்கெட். முதல் பிளைட்டுக்கு பண்ணிட்டு அடுத்ததுக்கு மாத்தினாரா பாத்துருங்க. பாத்தரலாம். ஜெட் ஏர்வேஸ்ல மேனிஃபெஸ்ட் கிடைக்கும். அம்மா, நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கங்கம்மா. உங்க கணவர் உங்களை தாக்க வந்தப்ப தற்காப்பாக அவரை தடுக்க போய் தற்செயலா கத்திய பயன்படுத்தியதால காயம் பட்டு அவர் இறந்துட்டதா ஸ்டேட்மெண்ட் கொடுத்தீங்கன்னா மேன்ஸ்லாட்ல வந்துரும். கணேஷை பார்த்தாள் அவள். அபூர்வா, நீங்க ஒத்துக்கங்க என்றான் கணேஷ். அத்தியாயம் 8. டாக்டர் ராம்சந்தரின் உடல் வெள்ளை துணியால் மூடப்பட்டு வெளியே எடுத்துச் செல்லப்பட்டது. ஆம்புலன்ஸ் பின்வாங்கி ஏறக்குறைய கூடம் வரை வந்துவிட்டது. அதில் உடலை வைத்தபோது கை மட்டும் வெளியே தெரிவதை கணேஷ் கவனித்தான். அதில் விரலுக்கிடையில் ஒரு மயிரின் இலை தெரிந்தது. அபூர்வா தன் அறைக்குள் விசும்பும் சத்தம் கேட்டது. கதவை தட்டினான். மூக்கை உறிஞ்சிக் கொண்டே திறந்தாள் அபூர்வா. கண்கள் சிவந்து, அவள் இப்போது அழகாக இல்லை. போலீஸ் போயிட்டாங்களா? போயாச்சு. எனக்கு என்ன ஆகும் இனிமே? கவலைப்படாதீங்க அபூர்வா. உங்களுக்கு பயமா இருந்தா என்று ஆரம்பித்த வசந்தை தடுத்து நிறுத்தினான் கணேஷ். வேலைக்காரி யாரும் துணைக்கு வச்சுக்கலையா? ஏன் தனியா இருந்தீங்க வீட்டுல? வேலைக்காரன் இருந்தான். தங்கச்சி கல்யாணம்னு சொன்னான். எப்படியும் வசந்த் வரப்போறாரே, 1/4 மணி நேரம் தானேன்னு நான் போக சொல்லிட்டேன். அது தப்பா போச்சு. நீங்க தனியாவா இருந்தீங்க? ஆமா, கதவை உள்ள தாப்பா போட்டுக்கிட்டு.
எதுக்காக திரும்பி வந்தீங்கன்னு கேட்டீங்களா? ஆமா. என்ன சொன்னாரு? கவலையா இருந்தது. ஃப்ளைட்டுக்கு போகல. உனக்கு துணையா வந்துட்டேன்னு சொன்னாரு. அவரு எந்த ஃப்ளைட்டுக்கு போறதா இருந்தது? அது என்கிட்ட சொல்லலையே. பாஸ் என்கிட்ட முதல் ஃப்ளைட்ன்னு சொன்னாரு. 2வது ஃப்ளைட்டுக்கு தான் டிக்கெட் இருக்கு. மாத்தி இருக்காரு. உங்ககிட்ட அத பத்தி சொன்னாரா? கேன்சல் பண்ணிட்டதா சொன்னாரு. உங்ககிட்ட அவர் உண்மைய சொல்லல. அடுத்த ஃப்ளைட்டுக்கு டிக்கெட் வச்சிருக்காரு. என்ன மனசுல வச்சுக்கிட்டு இருந்தாரோ? என்ன பயமுறுத்தினாரு. உன்ன இப்ப கொன்னுட்டு ஃப்ளைட்ட புடிச்சு போயிட்டா யாரும் நம்ப மாட்டாங்க, சந்தேகப்பட மாட்டாங்கன்னு. எனக்கு வெலவெலத்து போச்சு கணேஷ். அபூர்வா, தெளிவா ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லுங்க. நாளைக்கு கோர்ட்டுல உங்க கேஸ எடுத்து நாங்க வாதாட எங்களுக்கு உபயோகமா இருக்கும். சொல்றேன். அவரு உள்ள வந்தாரு. நீங்க கிச்சன்ல இருந்தீங்க. திடீர்னு பின்னால வந்ததா சொன்னீங்க. இல்ல? ஆமா. கழுத்துல விரல வச்சு அழுத்துனாரு. அதுக்குள்ள எனக்கு கத்தி கிடைச்சிருச்சு. ஆத்திரத்துல குத்திட்டேன். அப்படியே என் மேல விழுந்தாரு. அழுத்துன கை என்னாச்சு? சொன்னனே. எனக்கு உயிர் போறதுக்கு முந்தி அவருக்கு போயிடுச்சு. அழுத்தம் குறைஞ்சு தளர்ந்துருச்சு. உங்க தலைமயிர் எதையாவது புடிச்சு இழுக்கல? இல்ல. அவள் வெற்று பார்வை பார்த்தாள். எல்லாம் கனவா கணேஷ்? என்ன எழுப்ப போறீங்களா? இல்லம்மா. கனவும் இல்ல, கதையும் இல்ல. இது நெஜம். முடிஞ்சா தூங்குங்க. காலையில பார்க்கலாம். ஐயோ கணேஷ், வசந்த், யாராவது ஒருத்தர் என் கூட இருந்துதான் ஆகணும். நான் இருக்கேன் பாஸ் இங்க. 2 பேரும் இருக்கோம் என்றான் கணேஷ். வசந்த் அவனை ஒரு மாதிரி பார்த்தான். கணேஷ் வசந்தை பார்த்து அலட்சியமாக சொன்னான். உன்னை சில விஷயங்கள்ல எந்த சூழ்நிலையிலயும் நம்ப முடியாது வசந்த். என்ன பாஸ், நான் பழைய வசந்த் இல்லவே இல்ல. என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவனுடைய மச்சினிகளை எங்கிட்ட ஒப்படைச்சிட்டு போறானுங்க. சிஸ்டர், நீங்க உள்ள போய் படுத்துக்கோங்க. நாங்க ஹால்ல இருக்கோம் என்றான் கணேஷ் அபூர்வாவை பார்த்து. கணேஷ், மில்க் ஏதாவது வேணும்னா கிச்சன்ல ஃப்ரிட்ஜில் இருக்கு. ஓ, கிச்சன் பூட்டி இருக்கே. எங்களுக்கு தேவை மில்கை விட ஸ்ட்ராங்கா ஏதாவது நாங்க வாங்கிக்கிறோம். இரவு விளக்கு எரிந்து கொண்டிருக்க, ஸ்பிளிட் ஏசி சப்தமில்லாமல் இயங்கிக் கொண்டிருக்க கணேஷ் ஒரு சோஃபாவில் சாய்ந்தான். வசந்த் மற்றதை படுக்கையாக்கி போர்த்தி கொண்டு படுத்திருந்தான். அப்போது செல்போன் மணியின் முணுமுணுப்பு கேட்டது. திடுக்கிட்டு எழுந்த கணேஷ் அதை மெல்ல எடுத்தான். பட்டனை அழுத்தினான். சாப்டர் அனுப்பிச்சாச்சு. ஹலோ, யார் பேசுறது? கணேஷ். சாரி. போன் பட்டென வைக்கப்பட்டது. கணேஷ் சற்று நேரம் யோசித்தான். இந்த குரலை கேட்டிருக்கிறான். கால் எந்த நம்பரிலிருந்து வருகிறது என்பதை கண்டுபிடிக்க செல்போனில் வசதி இருந்தது. குட்டி திரையில் வரவழைத்து கேட்டான். ஒரு காகிதத்தில் அந்த எண்ணை குறித்துக் கொண்டு பைக்குள் போட்டுக்கொண்டான். அதிகாலை எழுந்தபோது அவனுக்கு எதிரே அபூர்வா உட்கார்ந்திருந்தாள். குட் மார்னிங். சாரி, தூங்கிட்டேன் என்றான் கணேஷ். நான் தூங்கவே இல்லை கணேஷ். உங்களையே பார்த்துக்கிட்டு உட்கார்ந்திருந்தேன். கணேஷ், போலீஸ் வருமா? 11 மணிக்கு வருவாங்க. அதுக்குள்ள நீங்க குளிச்சுட்டு ரெடியா இருங்க. எனக்கு மயா பிரதிகள் எல்லாம் வேணும். இதுவரைக்கும் எத்தனை அத்தியாயம் வந்திருக்கு? 4. வரப்போற அத்தியாயத்தோட முடியுது. இங்கேயும் முடிஞ்சிருச்சு. யார் எழுதுறாங்கன்னு எப்ப அறிவிப்பாங்களா? 30ஆம் தேதி. போட்டி முடிஞ்ச பிற்பாடு. வசந்த் இன்னும் தூங்கிக் கொண்டிருந்தான். அபூர்வா குளிக்கச் சென்றாள். ஏய் வசந்த், வசந்த் எழுந்திரு. வசந்த் எழுந்து சோம்பல் முறித்து, காஃபி இருந்தா நல்லா இருக்கும் பாஸ். ராத்திரி ஒரு கனவு. கதை எழுதுறது யாருன்னு நான் மட்டும் கண்டுபிடிச்சு சொல்றேனா. டிடிஎஸ் கழிச்சிட்டு 1,00,000 வருதான். அப்பதான் யோசனை தோணிச்சு. போலீஸ்காரங்க கூட பத்திரிக்கை ஆபீஸுக்கு போய் கதை எழுதுறது யாருன்னு ஒரு கோர்ட் ஆர்டர் வாங்கிட்டு போனா என்ன பாஸ்? அவங்க நிச்சயம் செய்வாங்க வசந்த். அதுக்குள்ள தன் பையில் இருக்கும் காகிதத்தை எடுத்து இந்த நம்பரை ட்ரேஸ் பண்ணி பாரு வசந்த். இது என்ன பாஸ்? நடு ராத்திரியில செல்போன் வந்ததுரா. சாப்டர் அனுப்பிச்சாச்சுன்னு. அது கேட்ட குரலா இருந்துச்சு. ஆமா, இந்த நம்பரை எங்கேயோ நான் பார்த்திருக்கேன். வெயிட் அ மினிட். வசந்த் டெலிபோனில் அந்த நம்பரை சுழற்றினான். நான் நினைச்சது சரியா போச்சு. அந்த ரமேஷ் தங்கி இருக்கிற ராமோஜி மெஸ் நம்பர் இது. என்ன பேசினான் பாஸ்? சரியா காதுல விழல. சாப்டர் பத்தி என்னவோ கேட்ட மாதிரி இருந்தது. பேரை கேட்டதும் வச்சுட்டான்.
அவனோட குரல் பரிச்சயமானதா இருந்தது வசந்த். அதான் பாஸ், அந்த ரமேஷ். இங்க எதுக்கு போன் பண்ணணும்? கணேஷும் வசந்தும் ஒருவரை ஒருவர் கண்ணுக்கு கண் பார்த்து கொண்டார்கள். பாஸ், கேஸ் அவ்வளவு சிம்பிள் இல்லையா? ஆமாடா, அப்படிதான் தோணுது. அபூர்வா, டூத் பேஸ்ட் இருக்குதா என்று கணேஷ் கேட்டான். வாஷ் பேஷன் பக்கத்துல என்றது பாத்ரூம் கதவு. கிச்சன்ல போய் காஃபி போட்டுக்கலாமா? கிச்சன்னா பூட்டி இருக்கே, போலீஸ் அதுல மார்க் எல்லாம் போட்டிருக்காங்க. சரி, அக்கம் பக்கத்துல கிடைக்குமா? பிளாஸ்க் ஏதாவது இருக்கா? அபூர்வா குளித்து விட்டு மெல்லிய பச்சை நிற புடவையை அணிந்து தலையை துவட்டி கொண்டு வந்தாள். கணேஷ் எதிரில் உட்கார்ந்தாள். உங்களுக்கு இந்த சமயத்துல நான் எப்படி நன்றி சொல்றது? பணத்தால தீர்த்து வைக்கக்கூடிய கடனா இது என்றால் நன்றி பெருக்குடன். தூக்கத்திலையும் அழகா இருந்து கெடுத்துறீங்க, ஆனா பணமும் வாங்கிப்போம் என்றான் வசந்த். சுமார் வசந்த், நீங்க உட்காருங்க அபூர்வா. போலீஸ் வர்றதுக்குள்ள சில விஷயங்களை தெளிவுபடுத்தணும். அதான் எல்லாம் கேட்டுட்டீங்களே. இதற்குள் வாசலில் ஒரு அழுகுரல் கேட்டது. வாயை துண்டால் பொத்திக் கொண்டு அழுது கொண்டே ஒருவன் உள்ளே வந்தான். ஐயோ, ஐயா போயிட்டாங்களா? டாக்டர் ஐயா போயிட்டாங்களாமா? என்ன பாடுபடுத்துனாங்க. அம்மா, நான் இருந்திருக்கணும், இல்லாம போயிட்டனே. நடந்ததை கேட்டதும் பதறி போச்சுங்க. அம்மாவுக்கு எத்தனை மன கஷ்டம் என்று அழுது புலம்பினான். என்ன பண்றது பிரான்சிஸ், விதி என்றாள் அபூர்வா. வசந்த் காஃபி பிளாஸ்குடன் வந்தான். வசந்த், அந்த ரமேஷ உடனே இங்க வர சொல்லு. போன் பண்ணிட்டேன் பாஸ். வசந்த், நீ அபூர்வா கூட பேசிக்கிட்டு இரு. பிரான்சிஸ், நீங்க கொஞ்சம் வாங்க. அவனுக்கு 35 வயது இருக்கலாம். உருண்டையான முகத்தில் ஹிட்லர் மீசை வைத்திருந்தான். அவன் சீருடையில் இருந்தான். நீங்க டிரைவரும் தானா? ஆமாங்க, அம்மாவுக்கு அப்பப்ப ஓட்டுவேன். ஐயா ஒரு காரை ஓட்டிப்பாரு. ஐயாவும் அம்மாவும் சண்டை போட்டுப்பாங்களா பிரான்சிஸ்? அடிக்கடிங்க. எதை பத்தி? இப்ப சொல்லிடுறேன். டாக்டர் ஐயாவுக்கு கொஞ்சம் பெண் பிள்ளைங்க வீக்னஸுங்க. புள்ளக்குட்டி இல்லையா, அலையற மனசுங்க. 2-3 தபா கையும் களவுமா புடிச்சிட்டாங்க அம்மா. எல்லாம் பெரிய இடத்து பொல்லாப்புங்க. அதுவும் இசிஜி ஆபரேட்டர் அனாமிகான்னு ஒரு பொம்பளை இருந்துச்சு. அவகிட்ட என்னதான் டாக்டர் கண்டாரோ, அதனால எத்தனை பிரச்சனை. அம்மாவும் ரொம்ப கோபக்காரங்க. பட்டுன்னு அடிச்சா திருப்பி அடிச்சிருவாங்க. நிறைய படிச்சவங்க என்றான் பிரான்சிஸ். தங்கச்சி கல்யாணம் நல்லா நடந்துச்சா? யாரு தங்கச்சி? உன்னுடைய தங்கச்சி? எனக்கு தங்கச்சி கிடையாதே. பின்னால் திரும்பி பார்த்து, யாருப்பா கேட்டாண்ட என்றபடியே அங்கே நகர்ந்து போனான். ரமேஷ் வேலி ஓரமாக வந்து ஸ்கூட்டரை நிறுத்திவிட்டு வந்தான். வசந்த் அவனை உற்சாகமாக வரவேற்றான். இது யார் வீடு என்று கேட்டான் ரமேஷ். தெரியாத மாதிரி கேக்குறீங்களே ரமேஷ், நேத்து ராத்திரி போன் பண்ணீங்களா இல்லையா? நானா? என்ன விளையாடுறீங்க? போன் பண்ணி சாப்டர் அனுப்பிச்சாச்சுன்னு சொன்னீங்களே. நீங்க என்ன பேசுறீங்கன்னே புரியல. இது டாக்டர் வீடு, அது தெரியுமில்ல? தெரியாதே. நீங்க எங்க ஆபீஸ்ல சந்திச்ச அபூர்வா இங்கதான் இருக்காங்க. ராத்திரி அந்த டாக்டர் கொலை பண்ணப்பட்டார், தெரியுமா? அவன் முகம் சிரித்தது. ஐயோ, என்ன சார் சொல்றீங்க? நான் பேஜார்ல மாட்டிக்கிட்டனா? நீங்க அனுப்பிச்ச கதையின் சம்பவங்கள் எல்லாம் தவறாம நடந்துருச்சு. டாக்டர் காலி, கதையில வர்ற மாதிரியே. ஐயோ, எத்தனை முறை சொல்லுவேன், நான் கதை எழுதல, நான் ஒரு கொரியர். யார் அனுப்பிச்சாங்கன்னு நீங்க சொல்லியே ஆகணும் ரமேஷ். போலீஸ் உங்களை சும்மா விடாது, அடிப்பாங்க. முட்டி ஸ்ட்ராங்கா இருக்குதா? தட்டுனா வலி தாங்குமா என்று கேட்டான் வசந்த். இந்த செல்போன் நம்பர் யாரு கொடுத்தாங்க என்று ரமேஷை கேட்டான் கணேஷ். அவங்கதான், கதை சாப்டர் அனுப்புறவங்க தான். ஆம்பளையா பொம்பளையா? தெரியாதுங்க. என்னையா விளையாடுறியா என்று சற்று கோபப்பட்டான் வசந்த். பாருங்க, முதல்ல இருந்து சொல்லிடுறேன், தலகால் புரியுதா பாருங்க. பரமசிவம்னு ஒருத்தர் சென்சாருக்கு ஸ்கிரிப்ட் அடிக்கிறவர். அவர்கிட்ட வேலை கேட்டிருந்தேன். அவரு இந்த வேலை செய்யறியான்னு கேட்டாரு. அவர்தான் இந்த செல்போன் நம்பரும் கொடுத்தாரு. கொடுத்து சாப்டர் அனுப்பிச்சாச்சுன்னு தகவல் மட்டும் அப்பப்ப கொடுன்னு சொன்னாரு. பொம்பளையான்னு கேட்டீங்களே, சில சமயம் ஆம்பளை குரல் பதில் சொல்லும், சில சமயம் பொம்பளை குரல். கதை ஸ்கிரிப்ட் எப்படி வந்துகிட்டு இருந்தது? கையெழுத்துல தான். அது எல்லாம் இருக்கா? ரூம்ல இருக்கு. மவனே, உனக்கு மன்னிப்பே கிடையாதுரா. இந்த மாதிரி அனாமத்து காரியம் ஒத்துக்கிட்டு எப்படிப்பட்ட குழப்பம் பாரு.
கொலையில முடிஞ்சிருச்சு என்று சற்று கோபப்பட்டான் வசந்த். இப்படி ஆகும்னு முன்னமேயே தெரிஞ்சிருந்தா செய்திருக்க மாட்டேன் வசந்த் சார். இருக்குடா உனக்கு. வசந்த், இவன் கூட போய் கதைகளுடைய கையெழுத்து பிரதிய வாங்கிட்டு வந்துரு. காட்னா பாஸ், இந்த ஆளு அப்பவே வாங்கி வச்சிருக்கணும். கணேஷ் அபூர்வாவிடம் உங்க கையெழுத்து சாம்பிள் வேணும் என்று கேட்டான். அபூர்வா எந்தவித தயக்கமும் காட்டாமல் தரனே என்றாள். போலீஸ்காரர்கள் கொஞ்சம் தாமதமாகத்தான் வந்தார்கள். இன்ஸ்பெக்டர் பாலாஜி சொன்னார், கணேஷ் என்ன சொல்றீங்க? இந்த அம்மா சொல்படிதான் அப்படியே நடந்திருக்கு இன்ஸ்பெக்டர். ஒரு எஃப்ஐஆர் பதிவு பண்ணிட்டீங்கல்ல? ஆச்சு. எப்படியும் இவங்க தான் கொன்னதா ஒத்துக்கிட்டதால மாஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுல ப்ரொடியூஸ் பண்ணியாகணும். நீங்க ஸ்ட்ராங்கா வாதாடி பெயில் கேட்டு பாருங்க. எங்க பக்கத்துல இவங்களை கஸ்டடியில வச்சுதான் ஆகணும். இல்லனா தப்பிச்சு போய் விடுவாங்கன்னு எல்லாம் சொல்ல போறதில்ல. உங்க மேல நம்பிக்கை இருக்குது. முதல் காரணமா என்ன தோணுது உங்களுக்கு கணேஷ்? பொம்பளை விவகாரங்க என்று அதற்கு பதில் சொன்னான் வசந்த். டாக்டரா? ஆமாங்க, அவர் கில்லாடி. இத்தனை அழகான பொண்டாட்டிய வச்சுக்கிட்டு அதாங்க சோகம். சில பேருக்கு அழகுனா என்னன்னு ஐடியாவே கிடையாது. இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறத பிடிப்பாங்க. வசந்த், நீங்க என்ன சொல்றீங்க? நான் சொல்லல, வாத்சாயனர் சொல்றாரு. அழகுங்கிறது ஆழமான மனசு, ஆழமான கண்கள், ஆழமான தொப்புள்னாரு. தொப்புளா? ஆமா, அவருக்கு என்னவோ அது மேல ஒரு தனிப்பட்ட கவனம். 18 ஸ்லோகம் பாடி இருக்காரு. இன்ஸ்பெக்டர் பாலாஜி, இவன் ரீல் விடுறான். இந்த கேஸ்ல இந்த அம்மாவுக்கும் டாக்டருக்கும் மனஸ்தாபம் ஏற்பட்டிருக்கு. சொத்து இவங்க பேர்ல இருக்குது. அதனால சண்டை முத்தி போயிருக்கலாம். போதாதற்கு பிளாண்டரிங் வேற. பத்திரிக்கையில கதையே எழுதி வச்சு இப்படி செய்வானோ? இருக்கனா இவன்? இவன் கொண்டு இருந்தா அப்படிதான் வாதாடி இருப்போம். 3 வருஷத்துல வெளியே வந்திருப்பான். இன்னொரு கதை எழுத ஏதோ சினிமா பார்த்திருக்காங்க. முட்டாள்தனமா ஐடியா தோணி இருக்கும். கணேஷ், வெளிப்படையா தெரியறது தான் உள்ளுக்குள்ள இருக்கிற உண்மையும்னு நீங்க நம்புறீங்களா? வசந்த் அந்த கதையோட கையெழுத்து பிரதி கொண்டு வருவான். அதுதான் ஆதாரமான சாட்சி இன்ஸ்பெக்டர். அத அபூர்வா கையெழுத்தோட ஒப்பிட்டு பார்த்துட்டு ஒற்றுமை இல்லைன்னா அபூர்வா சொல்றத முழுசா நாம நம்பலாம். நீங்க ரொம்ப உஷாரான ஆளு. ராஜேந்திரன் சார் உங்களை பத்தி அடிக்கடி சொல்லுவாரு. ஜீப் எடுத்துக்கிட்டு போங்க வசந்த் என்று இன்ஸ்பெக்டர் பாலாஜி சொன்னார். அப்படி இருக்கிறதாலதான் உங்க மாதிரி ஆபீசருங்க நம்பிக்கைக்கு பாத்திரமாக முடிகிறது என்றான் கணேஷ். அத்தியாயம் 9 மற்றும் இறுதி அத்தியாயம். போலீஸ் ஜீப்பில் ரமேஷுடன் சென்ற வசந்த் அரை மணி நேரத்தில் திரும்ப வந்தான். என்னடா கிடைச்சுதா? இல்ல பாஸ், ரூம் பூட்டி இருந்தது. ரூம்மேட் எடுத்துக்கிட்டு போயிருக்கான்னு சொன்னா ரமேஷ். கான்ஸ்டபிள கூட அனுப்பிச்சு ரூம்மேட்டை தேடி கண்டுபிடிச்சு அந்த கையெழுத்து பிரதை எடுத்துக்கிட்டு வர சொல்லி இருக்கேன். இங்க உங்களுக்கு உதவி தேவைப்படும்னு நான் வந்துட்டேன் பாஸ். ரூம்மேட் எங்கேயாவது காஃபி கீப்பி சாப்பிட போயிருப்பான்டா. அப்படி வரலன்னா பூட்டை உடைச்சிட வேண்டியதுதான். தேவை இருக்காதுன்னு நினைக்கிறேன் என்றான் கணேஷ். ரமேஷ் ஓடிட மாட்டானே? மாட்டான். அவன் ஒரு தொட நடுங்கி. இன்ஸ்பெக்டர் பாலாஜி அப்போது வெளியே வந்தார். பாலாஜி சார், அபூர்வா குளிச்சுட்டு தயாராகி வர்ற வரைக்கும் இருக்கீங்களா? நானும் வசந்தும் போய் ஒரு காஃபி சாப்பிட்டுட்டு வரோம் என்றான் கணேஷ். எனக்கும் வேலை இருக்கு கணேஷ். அவங்க தயாராகிறதுக்கு 1 மணி நேரம் ஆகும்னாங்க. அதனால கான்ஸ்டபிள இங்க இருக்க வச்சுட்டு போறேன். நீங்க போயிட்டு வாங்க. கேஸ எப்படி வாதாட போறீங்க? தன்னை காப்பாத்திக்க செஞ்ச செயல்னு தான். கொல்லணும்னு நோக்கம் இல்ல. இறந்தவனுக்கு தான் அந்த நோக்கம் இருந்திருக்கு. அதுதான் சரி. மிஞ்சி போனா 304ல 2 வருஷம் கிடைக்கும். பெண் பிள்ளை ஜட்ஜா இருந்தா விடுதலை கூட கிடைக்கும் என்றான் வசந்த். அவர்கள் இருவரும் பார்க் ஷெராட்டனில் இருந்த காஃபி ஷாப்புக்கு சென்றார்கள். காலை வேளையாதலால் அங்கே கூட்டம் இல்லை. 2 காஃபியும் சாண்ட்விச்சுகளும் கொண்டு வரச் சொல்லிவிட்டு உட்கார்ந்தார்கள். கண்ணாடிக்கு வெளியே நீச்சல் குளத்தில் வசந்தின் கவனம் நிலைக்க, டேய் வசந்த், இந்த நாற்காலியில வந்து உட்காரு என்று எதிர் இருக்கைக்கு மாற்றினான். ஏன் பாஸ்? நான் சொல்றத கவனமா கேட்கணும். அங்க இங்க மனசு அலைய விடாத. அபூர்வாவுடைய கேஸ நாம எடுத்துக்கிட்டு வாதாடணுமா சொல்லு. ஏன் பாஸ் திடீர்னு இந்த அடிப்படை சந்தேகம்? டாக்டர் அபூர்வாவை கொலை செய்ய வந்தார்னு நீ உண்மையா நம்புறியா? ஆமா, அப்படித்தானே கதை வசனம் போய்கிட்டு இருக்கு.
ஒரு மாறுபட்ட சினாரியோ தரேன் கவனி. இந்த கொலைய திட்டமிட்டு அபூர்வாவே செய்திருக்கலாம்னு எப்பவாவது தோணிச்சா உனக்கு? இல்ல பாஸ், எனக்கு தோணல. முதல் அத்தியாயத்திலிருந்தே 2 சாத்தியமும் இருந்ததே. அபூர்வா நம்மள முதலா சந்திக்க வந்தபோது நீ கவனிச்சியா? ஆ, அழகா இருந்தாங்க. பேசிக் இன்ஸ்டிங்க்ட்னு ஒரு சினிமாவ பத்தி சொன்னாங்க. அதுல வர்றாப்ல ஒரு கதை மயாவுல யாரோ எழுதுறதா சொன்னாங்க. எதுக்காக அது அபூர்வா நம்மகிட்ட சொல்லணும்? பயமா இருக்குமோ? இல்லடா. அப்படி கதையா எழுதிட்டு கொலை செஞ்சு அகப்பட்டுக்கிட்டாலும் இன்சானிட்டி ப்ளீல வெளியே வந்துடலாம்ங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. அது அந்த திரைப்படத்துல வருது. அதனால அவளுக்கு முதல்ல வக்கீல்களுடைய ஆதரவு தேவைப்படுது. உண்மைதான் பாஸ். இதுல 2 பேர் மட்டும்தான் சஸ்பெக்ட். 2 பேர் மேல மட்டும்தான் சந்தேகம் இருக்க முடியும். டாக்டர் ராம்சந்த், அவர் மனைவி அபூர்வா. புரியுதா? புரியுது பாஸ். அத்தனை அந்தரங்கமான சொந்த விஷயங்கள், மச்சம் கிச்சம் போன்ற விவரங்கள் அவங்க 2 பேருக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? அதை விட வியாழக்கிழமை நிகழ்ந்ததுக்கு அப்புறம் உன்னை கொல்றது உறுதிப்பட்டு விட்டதுன்னு 2வது அத்தியாயத்துல எழுதி இருந்தது. வியாழக்கிழமை என்ன நிகழ்ந்ததுன்னு கேட்டப்ப அந்த அனாமிகா மேட்டர் வெளியே வந்துச்சு. டிரைவர் கூட டாக்டருக்கு அந்த சபலம் அதிகம்னு சொல்லி இருக்கான். அதனால என்ன பாஸ்? அதனால அழகான மனைவிய ஒதுக்கிட்டு மற்றொரு பொண்ண கணவன் நாடுற போது ஏற்படுற கோபத்தினால அபூர்வாவே இந்த கொலைய திட்டமிட்டு செய்திருக்க கூடும் இல்லையா? பாஸ், நீங்க சொல்றது புரியுது. டாக்டருக்கு அவளை கொல்ல காரணம் கம்மிங்கிறீங்க. அப்படியும் சொல்ல முடியாதுடா. சொத்து இல்லாட்டி அனாமிகா விஷயத்தினால ஏற்பட்ட கோபம்னு அவருக்கும் தகுந்த காரணம் இருக்கு. யாரு யார கொன்னாங்கிறது தான் தெளிவா இல்ல. அபூர்வா டாக்டர் கொண்டு இருக்காங்க பாஸ். திட்டமிட்டா தற்காப்புக்காகவா? அதுதான் தெரியல. கதைய டாக்டர் எழுதியிருக்க முடியுமா? ஏன் முடியாது? யார்கிட்டயாவது சொல்லி எழுதியிருக்கலாம். அபூர்வா? அவளே எழுதியிருக்க முடியும். பின்ன 2 பேர்ல யார் குற்றவாளி? டாக்டர் வேணும்னே டிக்கெட்டை கேன்சல் பண்ணி திரும்பி வந்தாரா? அல்லது அவருக்கு போன் செஞ்சு பயமா இருக்கு வா அப்படின்னு இவ கூப்பிட்டாளா? டிரைவரை இவங்களே போக சொல்லி இருக்கலாம்னு தோணிச்சு. தங்கை கல்யாணம்னு சொன்ன காரியம் பொய்யா இருந்தது. அதுதான்டா என்னுடைய முதல் சந்தேகமே. மறதியில சொல்லி இருக்கலாம். இல்லாட்டி நான் வரப்போறேங்கிறதால டிரைவரை அனுப்பிச்சிருக்கலாம் இல்லையா பாஸ்? சிம்பிள் வசந்த். டாக்டர் கொல்ல வந்தாரா, வரவழிச்சு கொல்லப்பட்டாரா? இவ்வளவு தாண்டா மேட்டரே. இது எப்படி தெரியும் பாஸ்? கதையின் அத்தியாயத்தை எழுதின கையெழுத்தும் அபூர்வாவுடைய கையெழுத்தும் ஒத்து போச்சுன்னா தெரிஞ்சிரும் இல்லையா? நிச்சயம். சரி வா போலாம், கதை முடிய போகுது. இருவரும் மறுபடி அபூர்வாவின் வீட்டுக்கு சென்றார்கள். அபூர்வா, நான் தயார், போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகலாமா என்றாள். கணேஷ் அவளை ஆழமாக பார்த்தான். அவள் கைகளை பார்த்தான். மெல்லிய இந்த கரங்களுக்கு அத்தனை பலம் வந்திருக்குமா? எப்படியும் கையெழுத்தை ஒப்பிட்டால் தெரிந்து போகிறது. அவளே முன்வந்து கேட்டாள். கணேஷ், என் கையெழுத்து சாம்பிள் கேட்டீங்களே? ஆமா என்றான். இங்கிலீஷா தமிழா? தமிழ்தான். சமீபத்துல தமிழ்ல ஒண்ணு எழுதல, நான் தேடி பார்க்கறேன். வேண்டாம், ஒண்ணு செய்யலாமே அபூர்வா, நான் டிக்டேட் பண்றேன், சொல்றத அப்படி எழுதி காட்டுங்க என்றான். அவள் அது கூட சரிதான் என்றாள். கணேஷ் வசந்தை அர்த்தத்துடன் பார்த்து புருவத்தை உயர்த்தினான். ஒரு பேப்பர், பால்பைன் பேனா எடுத்துக்கிட்டு வாங்க என்றான் கணேஷ். அவள் வெள்ளைத்தாள் எடுத்து வந்து ஒரு புத்தகத்தை அடியில் வைத்துக்கொண்டு, சொல்லுங்க கணேஷ் என்றால் ஒரு பள்ளி பிள்ளையின் ஆர்வத்துடன். எழுதுங்க. 5வது அத்தியாயம் என்னும் கதையை எழுதுவது நான்தான். நான்தான் முழுவதும் திட்டமிட்டு என் கணவரை கொல்வதற்காக இதை எழுதினேன், செய்தேன். என் கணவரை நான் தான் போன் செய்து வரவழைத்தேன். என்னை அவர் தாக்க வந்ததாக சொன்னது பொய். அவரைத்தான் நான் தாக்கினேன். அவர் எனக்கு துரோகம் செய்த ஒரே காரணத்துக்காக கொல்ல திட்டமிட்டேன். பத்திரிகையில் எழுதச் செய்ததும் நான்தான். என் கணவரின் அலுவலகத்தில் இருந்து மேல் உரையை எடுத்து வந்தேன். என் மேல் சந்தேகம் ஏற்படாதவாறு அனுப்பி வைத்தேன். என் இந்த கையெழுத்தையும் அத்தியாயத்தின் பிரதியின் கையெழுத்தையும் ஒப்பிட்டு பார்த்தாலே உங்களுக்கு உண்மை தெரிந்துவிடும். என்னை போலீஸ் கைது செய்தாலும்
எனக்கு புத்தி சரியில்லை என்று வாதாடி தண்டனையின் கடுமையிலிருந்து என்னை கணேஷும் வசந்தும் காப்பாற்றி விடுவார்கள். அவர்கள் எனக்காக வாதாடி ஜெயிப்பார்கள் என்கிற நம்பிக்கையில்தான் நான் அவர்களிடம் வந்தேன். கணேஷ் அதை சொல்லி முடித்ததும், எழுதியாச்சா அபூர்வா என்றான் வசந்த். வேற ஏதாவது இருக்கா என்று கேட்டாள். இக்கண்ணா இச்சன்னா சரியா போட்டிருக்க மாட்டேன், மன்னிச்சுக்கங்க. தமிழ்ல எழுதி ரொம்ப நாளாச்சு. அவள் கொடுத்த அந்த காகிதங்களை சேகரித்துக் கொண்டார்கள். வாசலில் ஜீப் வந்து நிற்க, ரமேஷ் வந்துட்டான் பாஸ் என்றான் வசந்த் அவசரமாக. என்னப்பா, கையெழுத்து பிரதி கிடைச்சுதா? கிடைச்சதுங்க. நல்ல வேளை, அது என் கையெழுத்து இல்ல. கதைய நான் எழுதலன்னு தெரிஞ்சிரும் என்றான் ரமேஷ் சற்று தைரியமாக. உன்னை பத்தி யாருப்பா பேசுனாங்க, கூடாத என்று அதை வாங்கினான் வசந்த். கணேஷ் கொண்டு வந்த அத்தியாயத்தின் கையெழுத்தையும் அபூர்வாவின் கையெழுத்தையும் ஒப்பிட்டு பார்த்ததில் பொருந்தியதா பொருந்தவில்லையா சொல்ல தேவையில்லை. கணேஷ் வசந்த் துப்பறியும் சுஜாதாவின் 5வது அத்தியாயம் நாவல் முற்றும்.